ஹே பெட்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் அ லாங் டைம் நான் வந்துட்டு வீடியோ போட வரேன். ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். 2 மினிட்ஸ் கூட வேணாம். 1 மினிட் போதும். அ கேட்க வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோக்கு போயிருங்க. என்னன்னா வந்துட்டு நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன்டா அவங்க எல்லாரையும். சீரியஸா வந்துட்டு இந்த பாண்ட் மட்டும் வரவே கூடாது. இந்த மிஸ் பண்றது, அந்த மாரி எதுவும் வரக்கூடாதுன்னு நெனச்சேன் ஸ்டார்ட்டிங்ல. பட் என்னையே அறியாம ஐ காட் டியர்ஸ் அதான் சொல்லணும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்க கூட ஒரு கம்யூனிகேஷன் இல்ல. பழைய மாரி என்னால வீடியோ போட முடியல. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. ப்ளஸ் எனக்கு நெறைய ஒர்க்கு. அப்படி இப்படி கூட நகரவே முடியல. அவ்ளோ வேலை இருக்கு எனக்கு. என்னால வீடியோ போட முடியல. ரெக்கார்ட் பண்ணவே முடியல. ஸோ இன்னைக்கு கூட நான் காலேஜ் லீவ் போட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்றேன். இதுதான் உண்மை. இன்னைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு. லீவ் போட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்றேன். வேற என்ன பண்றது? என்னோட பெட்டல்ஸ்லாம் வந்துட்டு எனக்காக காத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியோட நான் வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். ரிக்வெஸ்ட் சொன்னவங்கலாம் வந்துட்டு ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கடா. இப்போதைக்கு என்னால யார் ரிக்வெஸ்ட்டையும் போட முடியாது. எனக்கு சுத்தமா டைம் கிடையாது. யாரும் கோச்சுக்காதீங்க என் மேல. ஓகேவா? சரி நம்ம வீடியோக்குள்ள போலாம். தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. இது என்ன மாரி ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். சரி வாங்க. அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம தான்டா பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹைப் அண்ட் கமெண்ட் மஸ்ட்டு. உங்களுக்காக என்னோட காலேஜ், என்னோட ஸ்டடீஸ் எல்லாம் லீவ் போட்டுட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேத்த மாரி என்னுடைய வீடியோவ ஹைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணியே ஆகணும். இல்லன்னா நான் வீடியோ போட மாட்டேன். ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்லயே தான் ஒரு பொண்ணு ரொம்ப கோவமா கார்ல உட்காந்துருக்கா. அவ ஒரு மாரி ஃபார்மல் ட்ரெஸ் போட்டிருக்கா. லைக் ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டிருக்கா. ஃப்ரீயார் விட்டுருக்கா. ரொம்ப கோவமா உட்காந்துருக்கா விண்டோ சீட்ல. அவங்க அப்பா தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல அவங்க அம்மா தான். "ஏய் ஒயன், என்னடி மூஞ்சி இப்படி வச்சிருக்க? பாட்டி சாகுற நேரத்துல உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுது. அதுக்கு என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சியா? எனக்கு அங்கே அவ்வளோ மீட்டிங்ஸ் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டியை வந்து பார்த்தே ஆகணுமா? ஏய் என்னடி பேசுற?" அப்போ உங்க அப்பா வந்துட்டு, "வயன்மா என்ன பேச்சு இதெல்லாம்? பாட்டி தானே உன்னை சின்ன வயசுலேயே வளர்த்தாங்க. இப்போ நீ இப்படி பேசலாமா?" "டேட் ஐ நோ, பட் எனக்கு முக்கியமான மீட்டிங்லாம் இருக்கு டேட்." "இந்த பாரு வயன், நான் தான் சொல்லிட்டேன்ல, ஒரு வாரம் தான். பாட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன மீட்டிங் வேணா போய் பார்த்துக்கோ" அப்படின்ட்டு உங்க அப்பா சொல்றாரு. உங்களுக்கு கோவம் தலைக்கேறுது. எப்படிதான் இந்த ஒரு வாரம் இந்த கிராமத்துல, ஓ கடவுளே, இங்கெல்லாம் எப்படிதான் மனுஷங்க வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. சரி உங்க இன்ட்ரோ பார்த்துலாமா? நீங்க தான் வயன். உங்களுக்கு வயசு 25 ஆகுது. நீங்க உங்க அப்பாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி 2 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்க கம்பெனி டாப் 5க்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ டாப் 3ல இருக்கு. எப்படியாவது டாப் 1க்கு வந்துடணுங்கிறது தான் உங்கள் லட்சியமே. நீங்க ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பீங்க. யார்கிட்டயும் பெருசாக பேசக்கூட மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. உங்களுக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அது மேலலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அது வந்ததும் கிடையாது. எப்பவுமே பிஸ்னஸ்ன்னு இருக்க பொண்ணு தான் நீங்க. ஓகேவாடா? இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். இப்போ அப்படியே ஒரு பெரிய கிராமத்து வீடுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அந்த கிராமத்துல அந்த வீடு தான் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த கிராமத்து வீட்டுக்கு பின்னாடி மாடு, ஆடெல்லாம் அப்படியே புல்லு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அப்படியே கார்லயே உட்காந்துருக்கீங்க. உங்க அம்மா தான், "ஏய் இறங்குடி, வீடு வந்துருச்சு." சும்மா உட்காந்துட்டுப்பா. "அம்மா வெளியே ஏசிலாம் கிடையாதா? எடுத்த செருப்ப வெளியே வாடி" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க அம்மாக்கு மட்டும் தான் லைட்டா பயப்படுவீங்க. உங்க அப்பாவுக்கும் தான். அப்படியே கீழே இறங்கி வெளியே வரீங்க. பார்த்தா அவ்வளோ பெருசா இருக்கு அந்த வீடு. கிராமத்துல இப்படி ஒரு வீடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. ஸோ இப்போ உள்ள இருந்த செட் ஆஃப் பீப்புளெலாம் வந்து அப்படியே ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. நீங்க அப்படியே தள்ளி போறீங்க. அப்போ அவங்கலாம் உங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ உங்க அம்மா தான், "ஒன்றும் இல்ல, அவளுக்கு இதெல்லாம் புதுசு" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சரி அப்படின்ட்டு அப்படியே ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. அப்படியே உங்க கையில அந்த குங்குமத்தை எடுத்துட்டு வந்து உங்க நெத்தியில வைக்கிறாங்க. "ஓ ஷிட், என்ன பண்றீங்க?" அப்படின்னு கத்துறீங்க. அப்போ உங்க அப்பா, "ஃபயன், இதுக்கு பேர் ஆர்த்தி, குங்குமம், மூடிட்டு இரு" அப்படின்னு சொல்றாரு. கடவுளே அப்படின்ற மாதிரி நிக்கிறீங்க. இப்போ அப்படியே உள்ள போயாச்சு. உள்ள அங்கங்க ஆளுங்க பரபரப்பா இருக்காங்க. யார் முகத்திலயுமே சந்தோஷமே கிடையாது. ரொம்ப டல்லாவே இருக்காங்க எல்லாரும். "என்ன எல்லாம் இப்படி உட்காந்துருக்குங்க?" அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க ஒரு மர சோப்பால உட்காந்துக்கிறீங்க. ச்சே, என்ன இது, ஒரு குஷன் கூட கிடையாதா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்கள உங்களையே தான் பாக்குறாங்க. பிகாஸ் அது பாட்டியோட சேரு. யாருமே உட்காரவே மாட்டாங்க. நடுங்குவாங்க அங்க உட்காரணும்னா. ஆனா நீங்க கூலா போய் உட்காந்துட்டீங்களா, எல்லாரும் உங்களே பாக்குறாங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தவங்க வராங்க. "ஏய் எந்திரி. ஆ
எந்திரியா, நீ யாரு, எந்திரின்னு சொன்னேன். அண்ணே, யார் இந்த பொண்ணு அப்படின்ட்டு உங்கள் அப்பா கிட்ட கேட்குறாங்க. தங்கச்சி, அது ஏன் பொண்ணு தான். ஓ, பொண்ணுக்கு இவ்வளோ திமிரா, எந்திரி அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வருது, ஏன்னா மரியாதை இல்லாமல் டீ போட்டு பேசுகிறாங்க இல்லையா. நீங்கள் தான், ஏய் யார் நீ, என்ன டீ போட்டு பேசிகிட்டு இருக்கா, உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பேசிட்டு இருக்கா அப்போ என்னோட தங்கச்சி. ஓ, உங்கள் தங்கச்சின்னா என்ன டீ போட்டு பேசுவாங்களா, வீட்டில் சேர் இருக்கிறதுல மனுஷங்க உட்காரு தானே, சின்ன ஓவரா பண்ணுது அப்படி சொல்லி நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே உங்கள் காதை பிடிக்கிறாங்க. விடுமா, என்னப்பா ஏன் காதை பிடிக்கிற, அந்த பொம்பளை பேசுனது தப்பு இல்லையா, வாய் மூஞ்சி, பொம்பளைன்னு சொல்லாதிரி, இது ஒன்றும் நம்ம சிட்டி கிடையாது, கிராமம், எல்லாரும் கேஷுவலாக எடுத்துக்க, இந்த பாரு மரியாதையாக இரு ஒழுங்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. அவங்க உங்களுக்கு அத்தை மரம் தான் வேணும். அவங்க உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு, அண்ணன் என்ன பொண்ணை இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க, கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாமல். அது ஒன்றும் இல்லைம்மா, அது எல்லாமே அவங்க அம்மா வளர்ப்பு தான், என்னமோ போய் அம்மா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்கள் அப்பாவும் போகிறாரு. நீங்கள் கோவமாக அப்படியே பின்னாடி போகிறீங்க. உங்கள் பாட்டி அங்கே உயிரை கையில் பிடிச்சிட்டு படுத்து கிடக்குது. அப்போ உங்கள் பாட்டி வந்துட்டு, டேய் இப்போ தான் உனக்கு அம்மா பார்க்க யோகமே வந்துச்சாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அப்பா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாரு. நீங்களும் கடவுளே என்ன ட்ராமா இதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எமோஷன்ஸ் கூட பெருசாக வெளியே காட்ட தெரியாது. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் மாற்றி மாற்றி உங்கள் பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னன்னு கூட கேட்கல, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டியோட பார்வை உங்கள் பக்கம் தான் திரும்புது. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, உங்களோட உடம்பு, அந்த பாவனை, அந்த நடை, அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த கிராமத்து பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்றதை அவங்க நோட் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் அப்பா கிட்ட, ஏய் என்னடா பொண்ணை இப்படி வளர்த்து வச்சுருக்க, என்ன துணி இது, கிராமத்துக்கு வரப்போ இப்படி தான் வராருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்கள் அப்பா அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அவங்க, அத்தை அவளுக்கு இந்த பாவாடை தாவாணி அதெல்லாம் பிடிக்காது, அவள் சிட்டிலே வளர்ந்த பொண்ணா, நாங்களே இந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப கட்டாயம் பண்ணி போட வச்சோம் அப்படி சொல்கிறாங்க. பாட்டிக்கு புரியுது நீங்கள் எந்த மாதிரி ஒரு சூழலில் வளர்ந்துருப்பீங்கன்ட்டு. அவங்க ஒயன் ஒயன் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்கள் என்னன்னு வேகமாக வந்து கேட்குறீங்க. என்ன பாட்டி, எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அந்தாம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொண்டிருக்கேன். பாட்டி அப்படியெல்லாம் பேசக்கூடாது, இந்த கிராமத்தில் நிறைய ஃபெசிலிட்டிஸே இல்லை, இதை பாருங்கள் வெறும் ட்ரிப்ஸ் மட்டும் தான் ஏறிட்டுருக்கு. நீங்கள் வேணால் என் கூட சிட்டிக்கு வாங்கலை, ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க, ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது, உங்களை உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், பாட்டி இங்கேருந்து எப்படி செத்துரும், நம்ம சிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான், சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க. ரொம்ப கோவம் வருது எல்லாருக்கும் நீங்கள் பேசுகிறது. அப்போது உங்கள் சித்தி தான், என்ன என் பேச்செல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, செத்துரும் அது இதுன்னு பேசுகிற, நாங்களே பேசினதில்லை அப்படி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் பாட்டி அப்படி சிரிச்சுட்டு, வாயை மூடுங்கடி, கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், என் பேத்தியை ஏச வந்துடுவாளுங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான்மா, உங்களோட பட்டணத்துக்கு போனால் நல்லா பெரிய மருத்துவம்லாம் கிடைக்கும் தான், என்னையும் பிழைக்க வச்சுருவாங்க தான், ஆனால் நான்லாம் அவ்வளோ தூரம் தாங்க மாட்டேம்மா, இங்கேருந்து தூக்கிட்டு போகிறப்பே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா, அம்மா எதுக்கு இப்போ அப்படிலாம் பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வயன் நீ சும்மா இரு, இங்கே நிறைய நல்ல டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு அப்படியே வெளியே எந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க. அந்த வீடை சுற்றி எல்லாமே மரத்தில் செஞ்சுதான் இருக்குது. எப்படியும் இந்த வீட்டை பார்த்தா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட மாதிரி தான் இருக்குது. நம்ம வீடு கூட இந்தளவுக்கு பழமையான வீடு கிடையாது அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே வெளியே வரீங்க. அங்கங்கே மனுஷங்களாம் உங்களை வித்தியாசமாக பார்க்குறாங்க, பிகாஸ் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படி இருக்கு. நம்மள எதுவும் வேண்டாத மாதிரி பார்க்குதுங்க சார் அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்கு பின்னாடி, ஐ மீன் அந்த கொல்லைப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போகிறீங்க. அங்கே நிறைய ஆடு மாடு அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இங்கே வளர்த்துட்ருக்காங்க, இதெல்லாம் இங்கே தான் பார்க்க முடியும் போலையே அப்படின்ட்டு தூரமாக நின்று பார்க்குறீங்க. அதில் நீங்கள் பார்க்குற டைமாக பார்த்து ஒரு மாடு சாணம் போட்டுருச்சு சி அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு ஒரு பர்சன் மேலே அப்படியே மோதிடுறீங்க. அப்படி கீழே விழ போகிறீங்க. அந்த பர்சன் அப்படியே உங்களை கிரிப்பாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் கண்ணை டைட்டாக மூடி இருக்கீங்க. அப்போ தான் யாரோ நம்மளை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சென்ஸ் வருது. அப்படியே என்னன்னு சொல்லிட்டு பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எதில் ஒரு பர்சன் அப்படியே ஒரு கருப்பு கலர் டேங்க் டாப் போட்டுட்டு கீழே ஒரு வேஸ்ட்டு கட்டிட்டு ஒரு கையில் அந்த மண்வெட்டி இருக்கும்ல அதை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அவங்க இப்போ பிடிச்சிட்டு உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். அது வேறு யாரும் இல்லை, சங்குக் தான். தம்ப்நெயில்ல எப்படி இருக்கான் அந்த கெட்டப்பில் தான் இருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. பார்த்த உடனே ஒரே ஷாக்கு உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தவங்க உங்கள் இடுப்பை கை வச்சிருக்கான்றது உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே நீங்கள் தள்ளி விட்டுட்டு பலார்னு ஒரு ஸ்லாப் தான் சங்குக் கன்னத்திலே
அவன் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் தான், ஹவு டேர் யூ மேன், எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னை டச் பண்ணியிருப்ப? உனக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தா? ச்சீ, உன்னோட ட்ரெஸ்ஸை பாரு, யாரா நீ அப்படி சொல்லி கேட்குறீங்க. சங்குக்கு அப்படி கோவமாக வருது. உங்களையும் வெறிக்க வெறிக்க முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். நீங்களா, என்னடா என்ன முறைக்கிற? தப்பு பண்ணது நீ முறைக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. சங்கு கையில் ஒரே மண்ணாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் போட்டது ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு. ஸோ உங்கள் ஷர்ட்டு ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது. யோ கடவுளே, யார் நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ சுற்றி இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க. உங்கள் அம்மா அப்பா கூட வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா இந்த ஆளை பாருமா, என்னோட ட்ரெஸ்ஸில் கை வச்சு என்னை தொட்டாமா, பாரு என்னை தொட்டுட்டு எவ்வளோ திமிர் இருந்தால் அப்படியே நிற்பான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு. பிகாஸ் அவன் என்னை தொட்டுட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் அது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்போ எல்லோரும் வாய் மேலே கை வச்சுட்டு உங்களே பார்க்குறாங்க. உங்கள் அம்மா தான், செட்டடி கத்திட்டு இருக்க, ட்ரெஸ்ஸில் என்னடி மண்ணு. அப்போ நீங்கள் மறுபடியும், அம்மா அவன் என்னை தொட்டுட்டான், இட் ஹர்ட்ஸ் மீ அப்படி சொல்கிறீங்க. அவ்வளோதான். எல்லாரும் அறக்க பறக்க பேசிட்டு அப்படியே உங்கள் பாட்டி ரூமுக்கு தான் ஓடுறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் கவனிக்கல, உங்கள் அப்பா அம்மாவும் அப்படி தான் கவனிக்கல. அப்போது அவன் தான் ஜங்க் வந்துட்டு, அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்னடா வந்தது வராதுமா? அம்மா உங்கள் பொண்ணு மாடு சாணம் போடுறத பார்த்து அந்த கத்துனா, அதனால தான் அவளை பிடிச்சி தூக்குனேன் கீழே விழ போனப்போ. என்னமோ நான் வேணுட்டே அவளை தொட்ட மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாரு உங்களா. நீங்கள், அப்பா இவன் போய் சொல்கிறான், இவன் தான் வேணும்னே பண்ணியிருக்கான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது பாட்டி உங்களை கூப்பிட்றதா சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் என்னன்னு சொல்லிட்டு போகிறீங்க. சங்குக்கும் அப்படி பின்னாடியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரான். நீங்கள் ச்சே அப்படின்ற மாதிரி போகிறீங்க. அப்போ உங்கள் பாட்டி தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கு. உங்கள் அப்பாவுக்குனா ஷாக்கு. என்னம்மா எந்திரிச்சு உட்காந்துருக்க, என்னாச்சு? டேய் என்னடா நடக்குது, வந்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலையே. ஜங்குக்கு ஒயினை தொட்டுட்டானமே. ஆமாம்மா தொட்டுட்டான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. பாட்டிக்கு அவ்வளோதான் தலையை சுற்றிடும் போல. டேய் என்னடா ஒரு பொண்ணோட அப்பனா இருந்துக்கிட்டு தொட்டுட்டான்னு பேசுகிற? அப்போ உண்மையா? அப்போ நீங்கள் தான், பாட்டி ஆமாம் நாள் என்னை தொட்டுட்டான் பாட்டி, என்னை தொட்டு தூக்கிட்டான் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பாட்டிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக கிராமத்துலனா ஒரு பையன் ஒரு பொண்ணை தொட்டுறது, அவனை தூக்குறதுலாம் நார்மலான விஷயமே கிடையாது. வில்லேஜில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அதை அவங்க பெருசாக பேசியே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு தான் இருக்கும் கிராமம்லாம். அப்போ ஜங்கு வந்துட்டு, பாட்டி நான்லாம் ஒன்றும் பண்ணலை, இப்போ தான் மாடு சாணம் போடுறத பார்த்து பயந்தா, ஸோ அதனால தொட்டு தூக்குனேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. அப்போ உங்கள் பாட்டி முடியலனாலும் ஜங்குக்கு எழுந்திரிச்சு மண்டை மேலே அடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் சிரிக்கிறீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அப்போ உங்கள் பாட்டி தான், கடவுளே தப்பு நடந்து போச்சு, சரி ஏதோ நடந்து போச்சு, சட்டுப்பட்டுன்னு பையனுக்கும் ஜங்குக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே எல்லாருக்குமே ஷாக்கு. நீங்களாம் அப்படியே மயக்கடிச்சு விழுந்துருவீங்க போல். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே நடக்கிற அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணவே உங்களுக்கு டைம் எடுக்குது. அப்போ பாட்டி வந்துட்டு, நானும் என் பேரனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவனுக்கு வயசு 30 போகுது. சரி வந்ததும் வந்தீங்க, அப்படியே என் பேரனுடைய கல்யாணத்தையும் என் பேத்தியோட கல்யாணத்தையும் பார்த்துட்டே நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குன்னா ஒன்றுமே புரியல. அப்படியே திரும்பி உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவும் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் நிற்கிறாரு. ஆஃப்டர் சம் டைம் இப்போ உங்களுக்கும் ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரூமில் அப்படியே வெறி கொண்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. முன்னாடி உங்கள் அப்பா அம்மா அப்படியே மண்டி போடாத குறை தான் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் தான், இப்போ நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோமா இல்லையா? அம்மாவை பார்த்துட்டு அவன் நல்லா தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், வயன் சின்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற பாட்டியை போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நிமிர்ந்து நீங்கள் ஒரே பார்வை தான். அவங்க அப்படியே கப்பிச்சு நின்றுக்கிறாங்க. வாங்க ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் அவங்க கையை பிடிச்சிட்டு, ஒயன் பாட்டியோட கடைசி ஆசைமா, நாங்கள் வேறு வாக்கு கொடுத்துட்டோம். ஓ நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்பா ஏன் ரேஞ்ச் என்ன, அவர் ரேஞ்ச் என்னப்பா? சே அவன் ஒரு சாதாரண பட்டிக்காடு, அந்த ஆளால் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், ஒயன் சங்குக்கு பற்றி அப்படி நினைக்காதீ, அவன் ரொம்ப நல்லவன். இந்த பாருமா, அவனுக்கும் நீ சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்ல. இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை நானே கிளம்புவா அப்படி சொல்லிட்டு கிளம்ப போகிறீங்க. அப்போ உங்கள் ரூம் டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. என்னன்னு உங்கள் அம்மா போய் திறந்து பார்த்தா சங்க் காணிக்கிறான். உங்களுக்கு சங்க் பார்த்தாலே ரொம்ப கோபமாக வருது. அப்படி சங்க் ரூம்குள்ளே வந்துட்டு, என்னம்மாம்மா என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா அப்படி சொல்லி கேட்குறாரு. நீங்கள், ஓ உங்கள் ரேஞ்சுக்கு நான் கேட்குதா அப்படின்ற மாதிரி நீங்கள் சங்க் முன்னாடியே பேசுகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு கோவம் தலைக்கேறிட்டுருக்கு. நீலாம் யார்ரா? உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தியா? அதனால் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கே தெரியுமா? உனக்கு
லைக் நீங்கள் என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜங்குக்க. உங்கள் அப்பாவுக்கு நான் கோவம் தலைக்கேறி உங்களை ஸ்லாப் பண்ணிடுறாரு. உங்கள் அம்மானா அப்படி கண்ணை வைட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த 25 வருஷத்தில் உங்கள் அப்பா உங்களை ஒரு டைம் கூட அடிச்சிருக்க மாட்டார். நீங்கள் அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக்குனா கூட ஷாக்கு தான், அப்படியே நிற்கிறாரு. ஒன்றாச்சு பாவம் பொறுத்து பேசிகிட்டு இருந்தா என்ன பேசிகிட்டு இருக்க? நான் படிக்க வைக்கலன்னா எங்கேருந்து உனக்கு இந்த படிப்பு வந்திருக்கோம்? நான் கொடுக்கலன்னா உனக்கு எங்கேருந்து இந்த கம்பெனி வந்திருக்கோம்? தெரியும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, இஷ்டமேனிக்கு பேசிகிட்டு இருக்க. இதை பாரு, உனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் வயன், நடக்க தான் போகுது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கேருந்து நீ போகணுன்னு நினச்சனா அப்பாவோட பணத்தை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்ட்டு அங்கேருந்து போய்ட்றாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா உங்கள் அப்பா அடித்ததே உங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அப்படியே ப்ராசஸ் பண்ண முடியாமல் அப்படியே பெட்லேயே உட்காந்துக்கிறீங்க. அப்படியே உங்கள் அம்மாவும் ஜங்கு கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்படியே ஒரு 1 வீக் ஆகுதுன்னு வச்சுக்கோ. 1 வீக் கழிச்சு அந்த வீடே அப்படியே கல்யாணம் களை கட்டுதுன்னு தான் சொல்லணும். அப்படியே ஆளுங்க அங்கே இங்கே ஓடி ஆடி வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஆமாம், இன்றைக்கி தான் உங்களுக்கு வெட்டிங். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, வேறு வழி இல்லாமல் உங்களை அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பமே இல்லை. இதே சைட் ஜங்குக்கு பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்ருக்காரு. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட ஆட்டிடியூட் இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, நீங்கள் பேசுகிற விதம் இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க அவர் தயாராகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரஸ்ட் ஆரஞ்சு கலர் தெரியும்ல, அந்த கலரில் ஒரு பட்டு சாரீ அழகாக ப்ளீட்லாம் பண்ணி அழகாக கட்டி விட்டுருக்காங்க. தலையில் அழகாக வாரி அழகாக பூவெல்லாம் வச்சு ஜடெல்லாம் வச்சு அதில் பூவெல்லாம் வச்சு கழுத்தில் நெக்லஸ், ஆரம், ஒட்டியான வளையல், வங்கின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு உங்களை ரொம்ப அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உங்கள் முகத்தில் தான் சுத்தமாக சந்தோஷம் இல்லை, அவ்வளோ கோவம் இருக்குது உங்கள் ஃபேஸில். ஸோ இப்படி இந்த சைட் பார்த்தா ஜங்கு மணமேடையில் உட்காந்துருக்காரு. இந்த கல்யாணம் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே தான் நடக்குது. பிகாஸ் அது பெரிய வீடு. ஸோ பாட்டியும் ஒரு சேரில் போட்டு அப்படியே உட்காந்து ஜங்குவோட கல்யாணத்தை பார்க்க ரொம்ப ஆசையாக உட்காந்துருக்காங்க. இங்கே உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் கொஞ்சம் மனசு தெரியல. பிகாஸ் உங்கள் அப்பா அன்றைக்கி அடிச்சதுலேருந்து நீங்கள் பேசியிருந்துக்க மாட்டீங்க. ஜஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் தான் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. அதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. வெயிட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் ஒரே ஒரு பார்ட்லேயே முடிச்சிடலாம் தான் பிளான் பண்ணேன். பட் ஸ்டோரி பெருசாக போகிற மாதிரி இருக்குது. மேபி இது 2 பார்ட்டாக கூட போகலாம். ஸோ யாரும் கோவப்படாதீங்க. இதிலே முடித்தாலும் முடிச்சிருவேன், இல்லைனா நெக்ஸ்ட் பார்ட் போயிடுவேன். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. இது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவே உங்களை அந்த கெட்டப்பில் பார்த்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, கார்ஜியஸாக இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். அப்படியே ஆனால் உங்கள் முகத்தில் சந்தோஷம் கிடையாது, அவ்வளோ கோவம் இருக்குது. அது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுது. அப்படியே சங்குக்கும் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களோட அழகில் சங்குக்கு மயங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அப்படியே கூட்டியை வந்து உங்களை உட்கார வைக்கிறாங்க. மாலை மாற்றிக்கிறது, மற்ற சடங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாமே வேண்டாம் வெறுப்பாக தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஃபைனலி தாலி கட்ட சொல்கிறாங்க. சங்குக்கும் அந்த தாலியை வாங்கி அப்படியே உங்கள் கழுத்தில் கட்டுறாரு. உங்களுக்கு சங்குக்கு பேர் கூட தெரியாது. அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த மேரேஜ் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. இப்படியே மேரேஜ் முடிஞ்சு ஒருத்தர்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்கீங்க. இப்படியே நைட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? ஸோ உங்களை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா, உங்கள் சித்தி, அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களோட ரூமில் தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே உம்முன்னு இருக்கீங்க. காலையிலேருந்து சாப்பிட்ருக்க கூட மாட்டீங்க. உங்கள் அம்மா தான், பையன் கொஞ்சமாச்சு சாப்பிடுடி, கல்யாணத்தில் கூட சாப்பிடல, இதை பாரு, நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அத்தை தான், என்ன பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்கள் அம்மா தான், ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படி சொல்கிறாங்க. அவங்களும் சரி அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ உங்கள் அம்மா தான் உங்கள் சீக்ஸை பிடிச்சி தூக்கி அவங்கள பார்க்க வைக்கிறாங்க. பட் நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. பையன், அம்மா சொன்னது கொஞ்சம் கேளுடி, இது பாரு, எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் சங்குக்கு ரொம்ப நல்லவன். நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ என்னை அவங்க அம்மா மாதிரியே பார்த்துக்கிட்டான். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? சங்க் அப்பயும் சரி இப்பயும் சரி கொஞ்சம் கூட மாறல. உன்னையும் அவன் நல்லா பார்த்துக்குவான். இதை பாரு, படிப்பு ஸ்டேட்டஸ்லாம் வந்து 2வது தான் மயன். ஆனால் அவன் மனசு ரொம்ப சுத்தமானது. உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பி ஒரே முறை தான் முறைக்கிறீங்க. சரி, நீ முறைச்சதெல்லாம் போதும், இன்னைக்கு உனக்கும் சங்குக்கும் முதல்ல இரவு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வாட், ஃபர்ஸ்ட் நைட்டா? இதை பாருமா, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இதில் அந்த ஆள் கூட குடும்பம் நடத்தி குழந்தை வர பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. போய் என் கத்தாதிரி, வெளியே கேட்டுற போதிரி. இதை பாரு, சும்மா இரு, உனக்கு விருப்பம் இல்லைனா கூட நீங்கள் தள்ளி போட்டுக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை அலங்காரம் பண்ணுறாங்க. அப்படி கோவமாக வருது. அப்படியே எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க அலங்காரம் பண்ணுறதுக்கு. வேறு வழி இல்லை. இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே இந்த பெட்டில் உட்காந்துருக்காரு.
ஓ ஜங்குக் டேய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா எப்படியோ உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஆட்டிகிட்டு இருந்தானுங்க எனக்கு தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த கிராமத்தில் இருக்க பட்டி கடையே கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க ஆனால் நான் தான் ஐயோ எப்படி அழகாக இருக்கா என் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்காரு உங்க கூட கனவுலையே. இப்போ நீங்கள் அப்படியே டோர் வாசலில் நிற்கிறீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தைங்களும் தான் உள்ள போ அப்படி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் உள்ளேயும் போகிறீங்க. நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. உங்கள் சவுண்ட் கேட்டு ஜங்குக்கும் அப்படியே எந்திரிச்சு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. பொண்டாட்டி வந்துட்டியாடி அப்படின்ட்டு உங்கள் கையில் இருக்க அந்த பால் சம்பை வாங்குறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே இருக்கீங்க. சைலண்டாக அதை வாங்கி அவர் குடிச்சிட்டு மீதி உங்களுக்கு கொடுக்குறாரு. வாங்கடி குடி, புருஷன் குடிச்சதை நீ மிச்சம் குடிக்கணும் குடி அப்படின்ட்டு கொடுக்குறாரு. ஆஹா நீங்கள் வாங்கவே இல்லை. வாங்கடி அப்படின்ட்டு உங்கள் வாய்க்கிட்ட கொண்டு வராரு. ஒரே தட்டு தான். பால் அப்படியே உருண்டு போயிட்டு கீழே விழுந்து ஃபுல்லாக செதறி போயிடுது. அப்போ நீங்கள் சொக்கோட ஷர்ட்டோட காலரை பிடிச்சிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னை கல்யாணம் பண்ணியிருந்திருப்ப. உனக்கு என்னடா தகுதி இருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? என் வாழ்க்கையே போச்சு. உங்கள் ஆயா சாக போகுதுன்னு பார்க்க வந்ததுக்கு என் வாழ்க்கையை நீங்கள் குழி தோண்டி புதைச்சிட்டிங்களே அப்படின்ட்டு ரொம்ப கத்துறீங்க. சங்குக்கு புரியுது. அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு இந்த பாரு வயன், என்னெல்லாம் நீ ஒன்றும் அவ்வளோ மோசமாக நினைக்க தேவலடி, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். இந்த பாரு படிப்பு அந்தஸ்து தான் முக்கியமாக என்ன? ஆமாம் எனக்கு அதான் முக்கியம், எனக்கு அதான் முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப கத்துறீங்க. ரொம்ப கோபமாக வருது உங்களுக்கு. அப்படியே அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்ருக்கீங்க. சங்கு உங்களை காம் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. அப்போ நீங்கள் இதை பாரு, ஒரு நாள் கூட உன்னால் என் கூட சேர்ந்து வாழ முடியாது. என் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம், நான் உன்னை என் புருஷனை ஏற்றுக்குவேன்றது மட்டும் என்றைக்குமே நினைக்காது, புரியுதா? அது என்றைக்குமே நடக்காது அப்படின்ட்டு அப்படியே தள்ளிட்டு அப்படியே போய் பெட்டில் படுத்துக்கிறீங்க. சங்குக்கும் புரியுது. அவர் அப்படியே கிட்ட வந்துட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு அவரை கையெடுத்து உங்கள் ஹிப்பு மேலே போட்டுறாரு. நீங்கள் ஹேய் என்னடா பண்ணுற, தள்ளிப்போ. ஏன்டி புருஷன் தானடி, கை கூட போடக்கூடாதா அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வந்து படுக்கிறாரு. இந்த பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் தான் சொல்கிறேன்ல, உனக்குலாம் வெக்கமான சூடு சோறுன்னு எதுவுமே கிடையாதாடா. இல்லடி பொண்டாட்டி, இல்லவே இல்லை. உன் முன்னாடி எதுக்கு அதெல்லாம் அசிங்கமா, தூக்கி போட்டு வா அப்படின்ட்டு உங்கள் இப்போ பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஷோ நீ பெரிய தப்பு பண்ணுற, இந்த பாரு உன் ரேஞ்சுக்கெல்லாம் ரொம்ப 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 அதிகம்யா தள்ளு அப்படின்ட்டு தள்ளிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஜங்கு அப்படியே சிரிச்சுட்டு தூங்கிடுறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் ஹேய் என்னடி துணியெல்லாம் பேக் பண்ணிட்டுருக்க, எங்கே போகிற? நான் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போறியா? எந்த ஊருக்கு? சவுத் கொரியாவுக்கு போகிறேன். எதுக்கு இப்போ அங்கே போகிறேன்? அம்மா எனக்கு பிஸ்னஸ் நிறைய மீட்டிங்ஸ் இருக்குமா, ஆல்ரெடி இங்கே 2-3 வாரம் ஆயிடுச்சு, என்னால் இதுக்கு மேலெல்லாம் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். ஏய் என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் இங்கே தான் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா வராரு. என்ன பிரச்சனைங்க? அப்போ நீங்கள் பேசவே இல்லை, அப்படி திரும்பிக்கிறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு அயன் என்ன அப்பா மேலே கோவமாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை பாருங்கப்பா, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த பட்டிக்காடை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் ஹேய் சும்மா பட்டிக்காடுன்னு சொல்லாத வயன். அம்மா நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதான் உண்மை. என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, எனக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, நான் போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு சரி ஒரு நிமிஷம் வருவாயன் அப்படின்ட்டு கீழே போகிறாரு. போயிட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வராரு. அப்படிங்க சரி கிளம்பலாமா? போகலாம் வயன். ஆனால் நம்ம கூட ஒரு பர்சன் எக்ஸ்ட்ரா வருவாங்க. யார்? உன் புருஷன் ஜங்கு தான். ஓ மை காட், அப்பா அம்மா எதுக்கு? மொயன் லூசா நீ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி, நீ இனிமேல் உன் புருஷன் கூட தான் இருக்கணும், நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால நம்ம கூட ஜங்குக்கோ வராரு அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கு கோபமாக வருது. அப்பா என்னப்பா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலப்பா. இந்த பாரு வயன், உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவன் உன் புருஷன் தான், அவனும் உன் கூட வரதான் போகிறான் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. இப்படியே 2 days ஆகிருக்கும். 2 days கழிச்சு நீங்களாம் கிளம்புறீங்க. உங்கள் கூட சங்குக்கும் வரான். நீங்கள் அவன் கையில் இருக்க பேக்கை பார்க்குறீங்க. சம்திங் அது ஏதோ ஒரு வித்தியாசமான பேக்காக இருக்குது, மூட்டை மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு யோ என்னையா இது? பொண்டாட்டி இதாண்டி, இதில் தான் என் துணிலாம் இருக்குது. வாட், என்ன கருமம் இது அப்படின்னு பார்க்குறீங்க. ஏய் இதுதாண்டி துணி மூட்டையா? ஏன் உங்ககிட்ட ஒரு லக்கேஜ் கூட இல்லையா? லக்கேஜா அப்படின்னாவா? போச்சு பையன், எல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இருக்கீங்க. இதை பாரு இதெல்லாம் கொண்டு வந்து என் மானத்தை வாங்காத அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன சூட் கேஸ் இருக்கும், அதை எடுத்து கொடுக்குறீங்க. இந்தா இதில் உன் ட்ரெஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வாசல்லே பிரிக்கிறாரு. யோ என்னையா பண்ணுற, நீ தானே வாங்கின்னு சொன்னேன், அதுக்குன்னு வாசல்லே மாட்டுவியா இடுப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு சங்குக்கும் அதெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. சாரிடா எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, நடுவில் வாய்ஸ் சேஞ்ச் ஆனால் கோச்சிக்காதீங்க.
இப்போ நீங்கள் கடவுளே என்னால் வச்சுட்டு எப்படி வயனி சிட்டியில் இருக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்கோட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் விருப்பமே இல்லை ஜங்க் அங்கே அனுப்பி வைக்கிறதுக்கு. பட் ஜங்கு உங்களுக்காக தான் அங்கே வராரு. ஓகேவா? இப்போ நீங்களாம் சிட்டிக்கு ரீச் ஆகிட்டீங்க. இப்போது உங்கள் மேன்ஷனுக்கு தான் போகிறீங்க. ஜங்கு பார்க்குறாரு, செம்ம பெருசாக இருக்குது. உங்கள் அம்மாவும் அப்பாவும் உள்ளே கூட வரல. நீங்கள் என்னம்மா ஏன் அங்கே நிற்கிறீங்க? வயன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் வேறு மேன்ஷன் போகிறோம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் வாட், வேறு மேன்ஷன் போகிறீங்களா? அப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த ஆள் கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் என் கூட இருக்கக்கூடாதுன்னு என்ன ரூல்ஸ் போட்டானா அப்படி சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஜங்கு வந்துட்டு, பொண்டாட்டி நான் தான் ரூல்ஸ் போடலடி அப்படி சொல்லி சொல்கிறாரு. அவர் பொண்டாட்டின்னு சொன்னானே உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. நீங்கள் திரும்பி அவனை முறைக்கிறீங்க. அவ்வளோதான், ஜங்கு அமைதியாகிடுறான். இல்லை வயன், அதெல்லாம் அப்படி தான், நானும் அம்மாவும் பக்கத்தில் இருக்க மேன்ஷன் தான் போகிறோம், உனக்கு இப்போ வேணும்னாலும் தாராளமாக வரலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே வெறுப்பாக நிற்கிறீங்க. அப்போ மெய்ட்ஸ்லாம் அங்கே வராங்க. மேடம் குட் மார்னிங். ஆமாம், குட் மார்னிங் தான் ஒரு கேடு, பாரு இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அங்கங்கே ஒன்றுமே இல்லைனாலும் எடுத்து காமிச்சிட்டு இருக்கீங்க. மெய்ட்ஸும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு செய்கிறாங்க. ஜங்க் அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்படியே போயிட்டு அந்த சோஃபாவில் தான் உட்காடுறாரு. நீங்கள் யோ என்னையா பண்ணுற? என்னடி பொண்டாட்டி உட்காரத்துக்கு தானே இதெல்லாம், அதான் உட்காந்தேன். ஓ உன் தகுதி என்ன, நீ இப்போ அதில் உட்கார்ற அப்படி சொல்லி கேட்குறீங்க. அப்போ சங்கு, பொண்டாட்டி உனக்கு புருஷனாக இருக்கிறத விட வேற என்னடி தகுதி வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு கோவமாக வருது. சே இதை பாரு, முதல்ல எந்திரி, இது எவ்வளோ காஸ்ட்லியான சோஃபா தெரியுமா, உங்களால் உருண்டை பரண்டா கூட இதெல்லாம் வாங்க முடியாது. ஏடி வாங்க முடியாது? நாங்களும் பெரிய குடும்பம் தான் என் கிராமத்தில். எது பெரிய குடும்பம்? பார்த்தனே அன்னைக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு மேலே போக போகிறீங்க. அப்போ சங்கு தான், என்னடி பார்த்த, இன்னும் நீ மாமனை பார்க்கலல்ல அப்படி சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு புரிஞ்சிருச்சு. அப்படியே திரும்பி ஒரே முறைதான் மறைக்கிறீங்க. சங்கு அப்படியே சிரிச்சுட்டு திருப்பி அந்த வீட்டை சுற்றி பார்க்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அங்கே இருக்க மைட்ஸ்லாம், பார்த்தியாடி மேடம் ஏதோ வில்லேஜ்காரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல், அதான் இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சங்கு கிச்சனுக்கு வந்துட்டு, என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாரும் அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்களாம் ஒன்றும் இல்லை சார் அப்படி சொல்லி நிற்கிறாங்க. சாரா அப்படின்னா, ஏய் இந்த ஆள் படிக்க கூட இல்லை போலையே அப்படின்ட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்கள் பசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலான வேர், ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் போட்டு கீழே வருவீங்க. அப்போ மெய்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்துட்டு, மேடம் என்ன என்ன மீட்டிங் பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டிங்களா அப்படி சொல்லி கேட்குறீங்க. அப்போ ஜங்க் தான், பாரு பொண்டாட்டி சொன்னால் கேக் அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ட்ரௌசரோடு நிற்கிறீங்க. ஜங்குக்கு நான் தலைக்காலே புரியல. பிகாஸ் நீங்கள் இது வரைக்கும் ட்ரௌசர் போட்டு அவர் பார்த்துருக்க மாட்டார். இப்படி கேஷுவலாக இத்தனை பேர் முன்னாடி போட்டிருக்கீங்கன்னு அவர் வில்லேஜ் பர்சன் இல்லையா, ஸோ அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாரு. என்னது என்ன என்ன வேணும் உனக்கு, இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. நீ கூப்பிட்டா நான் இதுக்கு வரணும், பாடி அப்படின்ட்டு உங்கள் கையை எடுத்துகிட்டு போகிறாரு. யோ பிடியா பட்டுக்காடு, இதுக்கே என் கையை பிடிக்கிறேன். ஏய் என்னடி துணி இது, தொடையெல்லாம் காமிச்சுக்கிட்டு, வாட் ஷிட் தொடையா, ஏய் அதெல்லாம் நீ பார்க்காத அப்படி சொல்லி சொல்கிறீங்க. இது என்ன ட்ரெஸ்ஸு, போய் முதல்ல புடவை கட்டிட்டு வா. புடவையா? இதை பாரு, நான்லாம் கல்யாணத்தை அன்னி கட்டினதே ரொம்ப பெரிய விஷயம், சும்மா புடவை கட்ட அது இதுன்னு சொல்லாத, இது என்னோட வீடு, இங்கே என்ன ட்ரெஸ் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், இஷ்டமானா இரு, இல்லைனா அந்த பட்டிக்காட்டு கிராமத்துக்கே கிளம்பி போ அப்படிங்கன்னு சொல்கிறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் தான் உங்களோட ஆஃபீஸ் அவுட்ஃபிட்டில் ரெடி ஆகிட்டீங்க. கையில் ஃபைல்ஸு பேக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு ரொம்ப பிஸியாக உட்காந்துருக்கீங்க சோஃபாவில். ஓகே மீட்டிங்கை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிடு, எதனா மிஸ்டேக் வந்துச்சுன்னு வையன் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சைட் சங்கு பார்த்தா ஒரு சட்டை, லைக் எப்படின்னா அந்த டேங்க் டாப் இருக்கும் இல்லையா, ஒயிட் கலர் டேங்க் டாப் போட்டுட்டு கீழே வந்துட்டு வேஸ்டி நல்லா மடிச்சு கட்டிட்டு அப்படியே கீழே இறங்கி வராரு தூக்க கலக்கத்தோட. பிகாஸ் மார்னிங் 7 o'clock தான் ஆகுது. அப்போ நீங்கள் அவரை பார்த்துட்டு, சே இந்த பட்டுக்கடை இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது, பட்டுக்கடை இருந்தாலும் உடம்பு நல்லா தான் வச்சுருக்கான் அப்படின்ட்டு அவனை பார்க்குறீங்க. அப்போ ஜங்கு உங்களை பார்த்துட்டு, என்னடி காலையிலே புருஷனை சைட் அடிக்கிறியா, சே உன்னால எவ்வளோ சைட் அடிப்பான், ஓ அதான் மனசுக்குள்ளே பட்டிக்கடை இருந்தாலும் உடம்பு நல்லா தான் வச்சுருக்கான் அப்படி சொல்லி சொன்னியோ, என்ன இவன் மனசில் பேசுகிறதெல்லாம் படிக்கிறான் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே பேசிக்கிறீங்க. ஆமாடி எனக்கு மனசை படிக்கிற திறமை இருக்குது அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறாரு. நீங்கள் யோ எங்கேயா போகிற, உன் இஷ்டத்துக்கு போகிறதுக்கு இது ஒன்றும் கிராமம் கிடையாது, இது சிட்டி, இப்படியே வெளியே போறியா, ஏய் வெளியெல்லாம் போலடி,
நான் வரப்பே பார்த்தேன், இங்கே ஒரு கார்டன் இருக்குது, அதான் சும்மா பார்க்கலான்ட்டு. அதெல்லாம் நீ ஒன்றும் பார்க்க தேவையில்ல, மரியாதையாக உள்ளே போ. இதை பாரு, நல்லா கேட்டுக்கோ. நான் வீட்டில் இருக்க வைக்கும் உன் இஷ்டம் பண்ணிக்கு நீ எப்படி வேணா இருந்துக்கோ. ஆனால் நான் வீட்டை விட்டு ஒன்ஸ் வெளியே போனதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த 4 செவத்துக்குள்ளே தான் நீ இருக்கணும், புரியுதா? ஏய், அது எப்படி இருக்க முடியும்? கிராமத்துலலாம் நான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன், வயலை பார்ப்பேன், ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன். அதையே மேய்ச்சிட்டு இருக்க வேண்டியதானே. உன்னை யாரா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அப்படி சொல்லி நீங்க கேட்குறீங்க. ஜங்க் அப்படியே உங்களை சிரிச்சுட்டே பார்த்துட்டு, "உன்னை பிடிச்சிருக்குடி பொண்டாடி, அதான்" அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஷிட், காலையில எப்படி கேவலமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே நீங்க வெளியே போக போறீங்க. அப்ப ஜங்க் தான், "பொண்டாட்டி என்னையா?" "ஆ, அப்படி என் பொண்டாட்டி தான். நான் பொண்டாட்டின்னு சொன்னா நீ திரும்பி பார்க்குறேன்." "ஓ" அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்க் அப்படியே சிரிச்சுட்டே கிடக்குறாரு. இங்கே மீட்டிங்ஸில் நீங்கள் நல்லா மாட்டிக்கிட்டீங்க. நிறைய மீட்டிங்ஸ், நிறைய கிளைண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்குது சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஜங்குக்கை பற்றி நீங்கள் கண்டுக்கவே கிடையாது. இந்த சைட் ஜங்குக் உட்காந்து அவருக்கு போர் அடிக்குது. டிவி பார்க்குறாரு, சாப்பிட்றாரு, எல்லா வசதியும் இருக்குது ஜங்குக்கு, சீரியஸாக இல்லை. ஆனால் அவருக்கு நீங்கள் இல்லாதது ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்குது. அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுது, ஆனால் அவர்கிட்ட ஃபோன் கூட கிடையாது. ஸோ மெயிட்ஸ் எல்லாம் கூட இல்லை, காலையில் ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ஜங்குக் வந்துட்டு, இதுக்கு தான் சிட்டிக்காரையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது போலயே. பொண்டாட்டி காலையில் போனான், புருஷன் சாப்பிட்டானா, என்ன பண்ணா, மணி 4 ஆகுது, இன்னும் வரைக்கும் வீட்டுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே நைட்டு 12:30 ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வரீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது உங்களுக்கு. உங்கள் ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ டல்லாக இருக்குது. அப்படியே ரொம்ப டல்லாக வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்கும் உட்காந்துட்டு அப்படியே சோஃபாலே தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. இந்த பட்டுக்காடு எதுக்கு இங்கே படுத்து தூங்குறான் அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு அவனுங்க எழுப்பலான்னு போறீங்க. ஆனால் சங்குக்கு ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே நீல் டவுன் பண்ணி அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. அவன் அழகில் நீங்கள் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டீங்கன்னு தான் சொல்லணும். உங்களே அறியாமல் உங்கள் லிப்ஸ் ஓரத்தில் சின்ன ஸ்மைல், அப்படியே அவனை ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கை தானா அப்படியே சங்குக்கோட கன்னத்தில் கை வைக்க போகுது. அப்படியே நீங்கள் வைக்க போகிறீங்க. அப்போ ஜக்குக் சடனா கண்ணை திறந்துடுறாரு. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே கப்பிச்சு பண்ணி எந்திரிச்சுன்னு நினைக்கிறீங்க. பொண்டாட்டி எப்படி வந்தா? என்னடியும் டைம் இது, மணி 1 ஆகுது, இப்போதான் வருவியா? புருஷன் வீட்டில் தனியாக இருப்பான்னு உனக்கு தோணவே இல்லையா? நான் பாவமா இல்லையாடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்குறாரு. உங்களுக்கு கோவம் கூட வரமாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும் சீரியஸா. ஆனால் கோவம் வரா மாதிரி, யோ என்னையா நீ என்ன ஆர்டர் போட்டால் நான் வீட்டுக்கு வந்துடணுமா? இது ஏன் வீடு, நான் எப்போ வேணா வருவேன். நீ எதுக்கு இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க? இந்த சோஃபாவில் லேக்ஸ் கணக்கில் வாங்கினது, உன் மாடு மாதிரி இருக்க உடம்போட வெயிட்டை போட்டு இதை நாசம் பண்ணிடாத, மரியாதை எந்திரிச்சு போ அப்படின்ட்டு சொல்கிறாரு. பொண்டாட்டி நேற்று நைட்டு நான் இங்கே தாண்டி தூங்கினேன், நீ தான் உன் ரூமுக்கு வரலான்னு பார்த்தா கதவு சாத்திட்ட, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் துரை என் ரூமில் தான் தூங்குவீங்களோ? கீழே ஸ்டோர் ரூம் இருக்கும், அங்கே போய் தூங்கும். ஸ்டோர் ரூமா அப்படின்னா? குப்பையெல்லாம் வைக்கிற இடம். ஏய் என்னடி புருஷனை குப்பையெல்லாம் வைக்கிற இடத்துல போய் தூங்க சொல்கிறேன், உனக்குலாம் அதுவே அதிகம் அப்படின்ட்டு மேலே போகிறீங்க. ஜங்குக்கு பின்னாடி பொண்டாட்டி இல்லடி அப்படி சொல்லிட்டு வராரு. நீங்கள் அப்படி சிரிச்சுட்டே மேலே போகிறீங்க. போயிட்டு உங்கள் ரூம் டோரை சாத்த போகிறீங்க. அப்போ சடனாக ஜங்குக்கு உள்ளே வந்துடுறாரு. யோ நீ ஏன் உள்ளே வர பட்டிக்காடு? பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே ரூமில் தான் நீ தூங்கணும், நீ என்ன ரொம்ப ஓரா பண்ணுற பா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாரு. யோ கையடியா, நீ எதுக்கு என் கையில் பிடிக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. புருஷன் பிடிக்காம வேற யாரையும் பிடிப்பா அப்படின்ட்டு உங்க கிட்ட வந்து உட்கார்றாரு. இப்போ எதுக்கு கிட்ட வர, தள்ளிப்போ அப்படின்னு சொல்றீங்க. சங்க் அப்படியே உங்க கையை பிடிச்சி இழுத்து லாப்ல உட்கார வச்சுக்கிறாரு. யோ என்னையா பண்ற, முதல்ல என்ன விடு, எனக்கு யாருன்னு தெரியும்ல. தெரியுமே, யாரு? என் பொண்டாட்டி அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்மெல் பண்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, பிகாஸ் நீங்களும் பெண் தானே. அப்போ சங்க் ஹேண்ட்ஸ் அப்படியே உங்க ஹிப்பை பிடிக்குது. யோ கையடியா, என்னையா பண்ற? பொண்டாட்டி எனக்கு மூடா இருக்குடி, புருஷனுக்கு கல்யாணம் ஆகி 4 நாள் ஆகுது, இன்னும் புருஷனை தொட விட மாட்டேங்கிற. சி கையிடு, இந்த பாரு அந்த எண்ணத்தோடலாம் என்கிட்ட நீ வரவே வராத, என்னைக்குமே அதை மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றீங்க. ப்ளீஸ் டி, முடியாது தள்ளு அப்படின்ட்டு உங்க டவல் எடுத்து அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. இங்க அப்படியே சங்குக்கு தலையில கை வச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு பெட்ல படுத்துட்டு சீலிங்கை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நீங்க பாத்ரூம்ல போயிட்டு, பையன் உனக்கு என்னடி ஆச்சு? அவன் தொட்ட உடனே உனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. பாரு பையன், இந்த பாரு அவன் ஒரு பட்டிக்காடு, அவன் படிக்க கூட இல்லை, ஒரு ரேஞ்சுக்குலாம் அவன் ரொம்ப அதிகம். இந்த பாரு என்றைக்குமே உங்களோட வலையில நீ விழுந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வரீங்க. நீங்கள் டவலோடு தான் வரீங்க, பிகாஸ் நீங்கள் வந்துட்டு மறந்துட்டீங்க இவன் இருக்கான் அப்படின்னு. அப்படியே வெளியே வரீங்க. சங்குக்கும் வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் டவலோடு நிற்கிறீங்க. அவ்வளோதான், சங்குக்கோட கண்ணெல்லாம் அப்படியே வைடாகுது. நீங்கள் அவரை கவனிக்கவே இல்லை. அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட வந்துட்டு அப்படியே தலையை தோட்டிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஈரமாக இருக்குது. அந்த ட்ராப்ஸ்லாம் அப்படியே உங்கள் ஷோல்டர் நெக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ சங்குக்கு அப்படியே உங்களையே மெய் மறந்து பார்த்துட்ருக்காரு.
நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் ஆகி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்டைலாக படுத்துட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் யோ போய்கி என்னையா ஒரு பொண்ணு ஷிட் அப்படி சொல்லிட்டு கடகடன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே அகைன் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு யோ பட்டிக்காடு கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸை மாத்திரா அப்படியே படுத்துட்டு ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. பின்னா நீ என் பொண்டாட்டிடி, நான் ரசிக்காம வேற யார் ரசிப்பா அப்படின்ட்டு சொல்றாரு. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், உனக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? நான் இவ்வளோ திட்டுறேன். இதுவே வேற எவனாச்சா இருந்தா எல்லாரும் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்போம். டைவர்ஸா அப்படின்னா தெரிஞ்சது கிருஷ்ணகிரி, உனக்கு டைவர்ஸ்னா என்னன்னு கூட தெரியாதா? அதெல்லாம் தெரிஞ்சு நான் என்னடி பண்ண போறேன்? நான் படிச்சதே 4ஆம் கிளாஸ். வாட் வாத்திலடி என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. நான் படிச்சதே 4ஆம் கிளாஸ்ன்னு தான் சொன்னேன். ஓ மை காட், நீ வெறும் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கியா? ஆமாம், அவ்வளோதான் நீ படிக்க வச்சாங்க வீட்டில். அதுக்கப்புறம் நானும் வயல் வேலை ஆடு மாடு மேய்க்கிறதுன்னு அப்படியே போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் கேஷுவலாக சொல்கிறாரு. ஆனால் உங்களால் அது ஐ மீன் கேஷுவலாக எடுத்துக்க முடியல. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு எப்படியும் ஒரு மல்டிபிள் டிகிரிஸ் படிச்சிருப்பீங்க, நிறைய மெடல்ஸ் வாங்கியிருப்பீங்க, நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பீங்க பிஸ்னஸ்லேயும் சரி உங்களோட ஸ்டடீஸ்லேயும் சரி. ஆனால் உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு அட்லீஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் கூட படிக்கல, வெறும் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கான், அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல அப்படின்றப்போ உங்களால் அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. சம்திங் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. என்னடா இது இவ்வளோ நேரம் படப்படம் நடிச்சிட்டு இருந்த வாயிலேருந்து சத்தமே காணும் அப்படி சொல்லிட்டு திருப்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சைலண்டாக நிற்கிறத பார்த்துட்டு பொண்டாட்டி என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே கீழே போய்ட்றீங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு இவளுக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வராரு. இப்போ நீங்கள் கிச்சனில் நின்று உங்களுக்கு காஃபி தான் போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு ஏய் என்னடி நேரங்கட்ட நேரத்தில் காஃபியெல்லாம் குடிச்சிட்ருக்க? எனக்கு இப்போ குடிக்கணும்னு தோணுது, நீ தலையிடாதீங்க இருந்து போ. என்னடி சும்மா தலையிடாதனா? நான் உன் புருஷன்டி, இது பாரு சும்மா என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்காது புரியுதா? நான் வந்துட்டு உன்னை ஆசைப்பட்டு விரும்பி காதலிச்செல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. எங்கள் அப்பா என்னை கட்டாயப்படுத்தினாரு, அதுக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட எந்த ஒரு நோக்கத்தோடையும் வந்துடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போய்ட்றீங்க. ஜங்குக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு பேசினாலுமே ஒரு ஃபன்னாக தான் எடுத்துப்பார். திஸ் டைம் அவரால் வந்து ஃபன்னாக எடுத்துக்க முடியல. அப்படியே சைலண்டாக இருக்காரு. இப்படியே ரூமுக்கு போயிட்டு நீங்களும் படுத்து தூங்கிடுங்க. ஜங்குக்கும் அப்படி உங்கள் பக்கத்துலேயே இந்த பெட்லேயே படுத்து தூங்கிட்டுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்க போல் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க. சக்க பார்த்து இந்த பாட்டிக்காடு கிராமத்தில் இருந்த வரைக்கும் 3 மணி 4 மணிக்கு எந்திரிப்பான், இப்போ என்னடானா சொகுசாக 7-8 மணிக்கு எந்திரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, கையில் வாட்ச் எல்லாம் போட்டுட்டு. அப்போ தான் சங்குக்கு எந்திரிச்சிட்டு காலை வணக்கம் டி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் பேக்கப் பண்ணுறாரு. நீங்கள் பட்டிக்காடு நீ எத்தனை வாட்டி சொல்கிற என்னை தொடாதன்னு, எவ்வளோ திமிர் இருந்தால் என்னை கட்டி பிடிப்பேன், என்னடி புருஷன் கட்டி கூட பிடிக்கக்கூடாதோ அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. சி தள்ளி போயா, நீ குளிக்க கூட இல்லை, ஐயோ போ அப்படின்ட்டு தள்ளிட்டு அப்படி கீழே போறீங்க. மெய்ட்ஸ் எல்லாம் ரெடியாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் போய்ட்டு உட்காந்துட்டு சைலண்டாக சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஜங்கும் இப்போ அப்படியே வராரு. அவர் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு சிரிப்பு அறக்கவே முடியல. பிகாஸ் அகெயின் வந்துட்டு அந்த மாதிரி வேஸ்ட்டே தான் கட்டிக்கிட்டு வராரு. உங்களுக்கு சிரிப்பாகவும் இருக்குது, சேம் டைம் கோவமும் வருது. ஏன்னா மெய்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் சிரிக்க என்ன இருக்குது? எல்லாருக்கும் வேலை போகணுன்னு ஆசையாக இருக்கா அப்படி சொல்லி கேட்குறீங்க. அப்படியே எல்லாரும் கப்பச்சிப்புன்னு அமைதியாடுறாங்க. ஜங்க் அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு உரசிக்கிட்டு உட்காராரு. அங்கே எவ்வளோ இடம் இருக்குது, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து உரசிக்கிட்டு உட்கார. முன்னாடி பொண்டாட்டி புருஷன் பக்கத்தில் உட்காராம வேற எங்கடி உட்காருவான் அப்படின்ட்டு பிளேட் எடுத்து வைக்கிறாரு. ஸோ மெய்ட்ஸ்லாம் அவருக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஜங்க் அதெல்லாம் பார்த்துட்டு பொண்டாட்டி எனக்கு ஒரு சந்தேகம்டி. என்ன சந்தேகம்? இல்லை இவங்க எதுக்கு நமக்கு பரிமாறுறாங்க? அவங்களாம் வேலைக்காரங்க. ஓ வேலைக்காரங்களா? ஏன்டி உனக்கு சமைக்க தெரியாதா? புருஷனுக்கு நீ தானே பரிமாறணும் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இதை பாரு உன் மூஞ்சிக்கெல்லாம் இதுவே அதிகம், இதில் நான் வேறு பரிமாறணுமா உனக்கு அப்படி சொல்லி கேட்குறீங்க. ப்ளீஸ் டி நீயே பரிமாறு ப்ளீஸ் அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஓ சாருக்கு இங்கிலீஷில் ப்ளீஸ்லாம் பேச தெரியுமா? அதெல்லாம் தெரியும். இப்படி எனக்கு பரிமாறியா இல்லை? எப்படி முடியாது, என்ன பண்ணுவேன்? ஓ முடியாதா, சரி அப்போது நான் உன் அப்பனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கிறாரு. உங்கள் அப்பா தெரிஞ்சால் பயங்கரமாக கத்துவாருன்ட்டு என்னையா பண்ணுறேன்? அதான் உன் அப்பனுக்கு ஃபோன் பண்ணேன், உங்கள்கிட்ட தான் ஃபோனே இல்லையே. மாட்டிக்கினே இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போக போகிறீங்க. அப்போ ஜங்க் அப்படி உங்களை கையை பிடிச்சிட்டு பொண்டாட்டி ப்ளீஸ் டி இன்றைக்கி நானும் உங்களோட ஆஃபீஸ் வரட்டா? வாட் ஆஃபீஸ் வரியா? இதை பாரு உன் ரேஞ்சனை என் ரேஞ்சனை, என் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் மட்டும் நீ என் புருஷன் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். அப்படி ஜங்குக்கு மனசில் பட்டாம்பூச்சியாக பறக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜங்குக்கை பார்த்து என் புருஷன் சொல்லியிருப்பீங்க. அப்போ நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கடை நான் வீட்டுக்கு போகிறேன், நான் ஐயோ உள்ளாத வயன் அப்படி சொல்லிட்டு அங்கே வெளியே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிப்பாக இருக்கு. ஆனால் ஜங்குக்கு உங்களை விடலையே, அப்படி பின்னாடியே வராரு. என்னையா வேணும் உனக்கு? பொண்டாட்டி என்னையும் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போடி ப்ளீஸ்,
இந்த பாரு ஜங்கு என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காத, ஒழுங்கா உள்ளே போயிடு. இது ஒன்றும் வீடு கிடையாது, ஓகேவா? அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, என்னோடய ஆஃபீஸ் மேட்ஸ், கொலீக்ஸ், எம்ப்ளாயீஸ், கிளைண்ட்ஸ்ன்னு எல்லாருமே இருப்பாங்க. அவங்க முன்னாடி இந்த மாதிரி பட்டிக்கடத்தனமாக நீ பிஹேவ் பண்ணன்னு வச்சுக்கேன், என் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது? தயவு செய்து வீட்டிலே இரு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. சங்கு அப்படி உங்கள் கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் டி நானும் வரேன் பொண்டாட்டி ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. ஸோ அந்த டைம் பார்த்து உங்கள் அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. உங்களை பார்த்துட்டு ஏன் எங்கே கிளம்பிட்ட அப்படி சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அப்போ சங்குக்கு வந்துட்டு, அத்தை உங்கள் பொண்ணு என்ன ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறா அப்படி சொல்லிட்டு சங்கு சொல்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா, என்னாச்சு ஜங்கு, உனக்கும் ஆஃபீஸ் போனன்னு ஆசையாக இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்படிங்க அப்பா, அவன் தான் வேலை இல்லாமல் புருஷனை அவைவன் பேசுவியா நீ அப்படின்ட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் முறைக்கிறீங்க. உங்கள் அம்மா, இனிமேல் உன் முறைப்புக்கெல்லாம் நான் வழிவிட மாட்டேன், சங்குக்கு நீ ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? பட்டிக்காட்டுக்கும் ஒன்றுமே தெரியாது, இப்போ என் மாமத்தை வாங்குமா. உங்கள் அப்பா வந்துட்டு, வயன் இந்த பாரு, மாப்பிள்ளை ஆசைப்படுறாரு, கூட்டிகிட்டு போ, அதெல்லாம் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன். அது மட்டும் இல்லை, அது ஒன்றும் உன் கம்பெனி இல்லை, அது என்னோட கம்பெனி, புரியுதா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் சரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கார்கிட்ட போயிட்டு கார் திறந்து அப்படி நீங்கள் உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு, மாப்பிள்ள வயன் அப்படி எதுவும் பண்ணானா தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் பரவாயில்ல மாமா, வயன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் இந்த மாதிரி கோவப்படுறப்ப தான் இன்னும் அழகாக இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜங்கு உங்களை ரசிக்கிறாரு. நீங்கள் இப்போ உள்ள வரியால் நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக்கும் சரி சரி அப்படி சொல்லிட்டு ஏற வராரு. பார்த்தா நீங்கள் அப்போ தான் அவரை நோட் பண்ணுறீங்க. ஏன்னா காலையில் போட்ட ட்ரெஸ்ஸோடய கிடக்குறாரு. ஈச்சி முதல்ல வண்டி விட்டு இறங்கு. ஏன்டி பொண்ணாடி புருஷனை சீனெலாம் சொல்கிறேன், இப்படி வண்டியை விட்டு இறங்குறியா, நீங்கள் வண்டிக்கு வாட்டர் வாஷ் தான் பண்ணணும் அப்படி சொல்கிறீங்க. என்னடி முதல் இறங்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் இறங்குறாரு. நீங்களும் இறங்குறீங்க. என்னையா ட்ரெஸ் இது, என்ன ட்ரெஸ் இது, இதெல்லாம் போட்டுட்டு நீ அப்படியே ஆஃபீஸ் வருவியா? அப்பா நீங்களும் பார்க்க மாட்டிங்களா? ஐயோ சாரிம்மா, அப்பா கவனிக்கல. ஐயோ நானும் கவனிக்கலடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஓ குடும்பமாக சேர்ந்து என் மானத்தை வாங்க பிளான் பண்ணிட்டீங்க அதானே? ஐயோ வயன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மாப்பிள்ளை இதோ இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிடுவார், வாங்க மாப்பிள்ளை நீங்கள் போங்க ட்ரெஸ் மாற்றுங்க அப்படி சொல்கிறாரு. ஸோ ஜங்கு ரூமுக்கு போகிறாரு. அப்போது பொண்டாட்டி எனக்கு என்ன ட்ரெஸ் போடணுன்னே தெரியாது, நீ வந்து எடுத்தறியா அப்படி சொல்லி கேட்குறாரு. கடவுளே வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. உடனே நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து சம் பர்சனுக்கு கால் பண்ணுறீங்க. அவங்க அடுத்த 5 மினிட்ஸில் நிறைய சூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே உங்கள் ரூமில் அடுக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் அதெல்லாம் பார்க்குறாரு. பிகாஸ் இது வரைக்கும் ஜங்குக் அதையெல்லாம் பார்த்ததே கிடையாது. ரொம்ப புதுசாக இருக்குது. அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அந்த பீப்புள்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஒபே பண்ணுறாங்கன்றத அவர் பார்க்குறதா இருக்கட்டும், இன்னும் சொல்லிட்டு எல்லாம் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் இந்த பாரு, இதில் எது பிடிச்சிருக்கோ எடுத்து மாட்டிக்கிட்டு சீக்கிரமா அப்படின்ட்டு வெளியே போக போகிறீங்க. அப்போ ஜங்குக் தான், டாட்டி என்னையா எனக்கு இதெல்லாம் போட தெரியாதுடி, இதெல்லாம் என்னதுன்னு எனக்கு தெரியலையே, இதெல்லாம் நான் எப்படி போடுறது? யோ இது சூட்டு, உனக்கு இது கூட தெரியாதா? தெரியாதுடி, நான் அதெல்லாம் போட்டதே கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்ன தான் போட்டிருக்கேன் வாழ்க்கையில்? ஒரு கட்டம் போட்ட சட்டை, அப்புறம் வந்து கட்டம் போட்ட திட்டி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. சி கடவுளே, இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா? நீ தானே பொண்டாட்டி கேட்ட. கடவுளே சரி இரு அப்படின்ட்டு நீங்களே செலக்ட் பண்ணுறீங்க. அப்படி எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அங்கே பர்கண்டே கலரில் ஒரு சூட் இருக்குது. அதை எடுத்து அப்படி ஜங்குக்கு மேலே வச்சு பார்க்குறீங்க. ஜங்குக்கு அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது. இந்தா இதை போட்டுட்டு வா. எப்படி போடுறது? இதை பாரு, முதல்ல இந்த சட்டை இருக்குல்ல, இந்த சட்டையை போடு, அதுக்கப்புறம் பேண்ட்டை போடு, அதுக்கப்புறம் இதை போடு, புரியுதா? ஏன் போட்டு விட, செருப்பு பிஞ்சிரும், போட்டுட்டு வா அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறீங்க. ஜங்கு அப்படியே சிரிச்சுட்டே அதை போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் 10 நிமிஷம் மேலே ஆச்சு. நீங்கள் சோஃபாவில் வெறியாக உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு 1/2 hour மீட்டிங் இருக்குது. அப்போ உங்கள் அம்மா தான், ஏங்க இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்க 2 பேரும் ஜாலியாக இருங்க, என் தலையில் ரோதனையை கட்டி விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா தான், இந்த பாரு பையன், நான் ஏன் சொல்கிறேன், ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன், நீ இந்த அளவுக்கு அவனை போட்டு கஷ்டப்படுத்துற, ஆனால் ஒரு நாளாச்சும் உன்னை விட்டு போகணுன்னு நினச்சானா உன்னை கஷ்டப்படுத்திருக்கானா? அப்படிப்பட்ட பையனை போயிட்டு இப்படி கஷ்டப்படுத்துறியே அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்பா தயவு செய்து உங்கள் அட்வைஸை நிறுத்துறீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பயே அப்போ மேலேருந்து ஜங்கு, நான் வந்து தயாராகிட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படி கீழே வராரு. ஸோ எல்லோரும் கேஷுவலாக அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்து உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. பிகாஸ் ஜங்குக்கு அந்த சூட்டில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். உங்களால் கண்ணை எடுக்கவே முடியல. இது ஜங்குக்கானே உங்களால் நம்ப முடியல. அவ்வளோ அழகாக இருக்கான். அந்த பர்கண்டே கலரில் அவனோட கலருக்கும் வா சொல்லவா வேணும், ஜங்குக்கு வேறு மாதிரி இருப்பான். நீங்கள் அப்படியே வெச்சக்கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களை தான் பார்க்குறாங்க, நீங்கள் ஜங்குக்கு வெச்சக்கண்ணை வாங்காமல் பார்க்குறத. அப்படியே உங்கள் அம்மா, ஏங்க நம்ம பொண்ணு ஜங்குக்கோட அழகில் மயங்கிட்டா போல அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே இறங்கி வந்துட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. நீங்கள் எந்திரிச்சு நின்று ஜங்குக்கை பார்க்குறீங்க. முன்னாடி நல்லா இருக்கா நாடி, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாரு. திரும்பி திரும்பி பார்த்து நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால் வாயை திறக்க முடியல. பிகாஸ் இது ஸோ ஹேண்ட்ஸம்.
என்ன இந்த பட்டிக்காடு இந்த ட்ரெஸ்ஸை போட்டோட இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பையன், தயவு செய்து ஃபாலோ ஆகிடாத வேணாம் அப்படின்ட்டு நல்லா தான் இருக்கேன் வா அப்படின்ட்டு போறீங்க. அப்போது உங்கள் அப்பா தான் ஜங்குக் சூப்பராக இருக்குடா, தேங்க்ஸ் மாமா. அப்படியே உங்கள் அம்மாவும் சூப்பர் சூப்பர் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு சிரிச்சுட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணை ஜங்குக் மேலேருந்து எடுக்கவே முடியல. இதே டைம் ஜங்குக்கும் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்க? நான் கார் ஒழுங்காக ஓட்டணும், என்னை பார்க்காத. ஏன்டி உன்னை தாண்டி பார்க்குறேன், நீ கார் ஓட்டு போனாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை கிழிச்சாரு. சும்மா ஏரியா சும்மா மேலே கை வச்சுருக்காத அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்படியே ஆஃபீஸ்க்கும் போகிறீங்க. நீங்கள் உள்ளே போனோன்னே உங்களோட எம்ப்ளாயீஸ்லாம் உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க, எல்லாரும் பவ் பண்ணுறாங்க. சங்குக்கும் என்னடி பொண்டாட்டி எல்லோரும் ஏன் குடிக்கிறாங்க, இதை பாரு அவங்க நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஓ சரி அப்படின்ட்டு சங்குக்கும் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கிறீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் எல்லோரும் கொஞ்சம் இங்கே அசம்பிள் ஆக முடியுமா அப்படி சொல்கிறீங்க. எல்லோரும் டக்குன்னு வந்து அசம்பிள் ஆகுறாங்க. ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் ஜான் ஜங்குக். இவரை ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆஃபீஸ் வராரு. ஸோ எல்லோரும் இவருக்கு பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படி சொல்கிறீங்க. ஜங்குக்கு நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க ஆனால் புரியல. ஆனால் நீங்கள் அவரை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு அவருக்கு புரியுது. ஸோ எல்லோரும் வெல்கம் சார் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கையில் பொக்கேலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஜங்குக்கு வாங்கிட்டு நன்றின்னு சொல்கிறாரு. நீங்கள் நன்றின்னு சொல்லாதையா, தேங்க்யூன்னு சொல்லு. ஏன்டி நம்ம கலாச்சாரம் படி இல்லை நன்றி தானே சொல்லணும், இதை பாரு தேங்க்யூன்னு சொல்லணும்னா சொல்லு. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு எல்லாத்தையும் தேங்க்யூ சொல்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்துலேருந்து மேனேஜர் வந்துட்டு, மேம் நீங்கள் மேரேஜ் பண்ணதே சொல்லவே இல்லை, அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது எங்களுக்கு, ஏன் உங்கள் எல்லாருக்கிட்ட சொல்லணுமா என்ன? அப்படிலாம் இல்லை மேம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் கேபின் போகிறீங்க. ஜங்குக்கு உங்கள் பின்னாடியே வராரு. எதுக்கே என் பின்னாடியே வேறு என்னடி பண்ணுறது, கடல் மாதிரி ஆஃபீஸு, இதில் நான் எங்கே போய் உட்காருறது, சரி வந்து தொலை அப்படின்ட்டு உங்களோட கேபினுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜங்குக்கு உங்கள் கேபினை பார்க்குறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது, ஆஸ்தெட்டிக்காலாம் கிடையாது, நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்க தான் பிடிக்கும், இந்த ஆஸ்தெட்டிக்கு அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அப்போ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, வாவ் சூப்பராக இருக்கேடி ரூமு, தேங்க்யூ அப்படின்ட்டு போய்ட்டு உங்கள் சேர்மேன் சீட்டில் உட்காடுறீங்க, சிஇஓ சீட்டில் உட்காடுறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, என்னையே பார்த்துட்டுருக்கா, உட்காரு பொண்டாட்டி, எனக்கு நீ உட்காந்துருக்க சேரில் உட்காரணும்னு ஆசையாக இருக்குடி. வாட், இதை பாரு இது ஒன்றும் சாதாரணமான சேர் இல்லை, இந்த சேருக்கு வரதுக்கு நான் 4 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். நீ என்னடானா 4 நிமிஷத்தில் உட்காந்துடலான்னு பார்க்குறியா, உன் மூஞ்சிக்கலாம் அந்த சோஃபாவே அதிகம், இப்போ உட்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்றாரு. ஆனால் அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீங்கள் மீட்டிங் போகிறீங்க, கிளைண்ட்டை பார்க்குறீங்க, ஃபோனை பார்க்குறீங்க, லேப்டாப்பை பார்க்குறீங்க, மீட்டிங்கை பார்க்குறீங்க, கிளைண்ட்டை பார்க்குறீங்க, இதே தான் பண்ணுறீங்க. ஜங்குக்குன்னு ஒருத்தர் இருக்கிறதே நீங்கள் மறந்துட்டீங்க. அப்போது உங்களோட கேபினுக்கு 2-3 எம்ப்ளாயீஸ் வராங்க. அந்த டைம் பார்த்து நீங்கள் இல்லை. ஜங்குக்கு அப்படியே உங்களோட அந்த சிஇஓ சீட்டில் உட்காந்துட்டு லேப்டாப்பில் என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்காரு தூக்கி. அப்போ அதில் ஒரு பொண்ணு பார்த்துட்டு, என்னடி சார் லேப்டாப்பை தூக்கி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுங்க பார்த்துட்ருக்குங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு, என்ன வேணும், யார் நீங்கள்? சார் மேம் இல்லையா? அவ எங்கேயோ போயிருக்குன்னு சொன்னாலே. சார் அவள் மீட்டிங் போயிருக்கா. ஓகே சார், மேம் கிட்ட இந்த ஃபைலை மட்டும் கொடுத்துறீங்களா அப்படி சொல்லி இந்த பொண்ணுங்க சொல்லுதுங்க. சரி அப்படி சொல்லிட்டு அதை வாங்குறாரு. அதில் ஒரு பொண்ணு, சார் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு என்னன்னு தெரியலையே. தேங்க்யூ. அப்போ நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க, யார் உங்கள்கிட்ட என்ன பேசினாலும் தேங்க்யூன்றதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு, அதான் கொடுத்துட்டீங்களே 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படி சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணுங்களும் அங்கேருந்து போயிடுதுங்க. இப்படியே ஈவினிங் ஆயிடுது. ரொம்ப போர் அடிக்குது போல ஜங்குக்கு. அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்கிடுறாரு. இப்போ நீங்கள் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க, இந்த ஆள் வேறு என்ன பண்ணி வச்சுருக்கா தெரியலையே அப்படி சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. ஆனால் ஜங்குக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கிச்சுக்காரு. அதை பார்த்தோன்னே தான் உங்களுக்கு ஒரு நிம்மதியாக வருது. பிகாஸ் எதனா பண்ணியிருப்பான் இடக்கூடமா அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஜங்குக்கு பாட்டுட்டு சைலண்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு, தூங்குறப்ப மட்டும்தான் நீ அமைதியாக இருக்க, ஆனால் அப்போ நீங்கள் இனிமேல் உங்களுக்கு தான் என் வாழ்க்கை நான் ஆயிடுச்சு போல், பரவாயில்ல பார்த்துக்கலாம் கியூட்டி பாய் அப்படி சொல்லிட்டு கண்ணத்தை கிள்ளிட்டு அப்படி போய்ட்டு உங்கள் சேரில் உட்காந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க. இப்படி ஈவினிங் நைட் ஆகிடுச்சு, 9 o'clock ஆகிடுச்சு. ஜங்குக்கு இப்போ தான் எந்திரிக்கிறாரு. பொண்டாட்டி என்னடி பண்ணுற? என்னையா இங்கெல்லாம் பொண்டாட்டின்னு கூப்பிடக்கூடாது சொன்னேன் இல்லை, பொண்டாட்டின்னு கூப்பிடாம வேறு எப்படி கூப்பிடுவாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுரி அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. நீங்கள் டைம் பார்க்குறீங்க. சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் இரு அப்படின்ட்டு சிஸ்டம் எல்லாம் செட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. எல்லோரும் குட் நைட் மேம், தேங்க்யூ பாய் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஜங்கும் குட் நைட் அப்படி சொல்லிட்டு அப்படியே காரில் ஏறுறாரு. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் வீட்டுக்கு தான் போகிறீங்க.
இப்படியே உள்ளே போகிறீங்க, பார்த்தா மெயின்ஸ் எல்லாம் காணும். எங்கே போனாலும் இவங்களுங்களா அப்படின்ட்டு சீனியர் மேடுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அப்போது அவங்க தான், மேம் நாங்கள் சமைக்கிறேன்னு தான் சொன்னோம், ஆனால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் எங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, அதனால வேறு வழி இல்லாமல் நாங்களும் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அம்மா அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சமுக்கிங்க, பொண்டாட்டி பசிக்குதுடி, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலடி, சோ கொஞ்ச நேரம் அமைதியாக இரியா அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்க. இப்போ டைம் 11 ஆயிடுச்சு, எந்த ஃபுட் டெலிவரியாகவும் இருக்காது. சரி நம்மளே சமைப்போம் அப்படின்ட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. பொண்டாட்டி என்னடி பண்ண போற? வேற கொட்டிக்கணும்ல, சமைக்கிறேன். நீ சமைக்க போறியா? ஏன் நான் சமைச்சா என்ன சாப்பிட மாட்டியா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடி, இது வரைக்கும் என் பொண்டாட்டி கையில் நான் சாப்பிட்டதே இல்லை, சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவரும் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வராரு. இந்த பட்டிக்கடு துணி நீ விட மாட்டல பொண்டாட்டி, இதில் தாண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த கோட்டு சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு உட்கார முடியலடி, ஒரே அரிக்குது உடம்பெல்லாம் அப்படின்ட்டு போயிட்டு இப்போ கிச்சன் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க. எக்கு அண்ட் கொஞ்சம் ரைஸு, கிமிச்சி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. சரி ஃப்ரைட் ரைஸ் ஆச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணுறீங்க. உங்களுக்கு சரியாக வரலனாலும் பட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ பண்ணி கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறீங்க. சொன்ன பார்த்துட்டு, என்னடி ஒரு வகை தானா? ஒரு வகைனா ஏன்னா இது மட்டும் வைக்கிற வேறு எதுவும் இல்லையா? இந்த பாரு, உன்னோட பட்டிக்காட்டு கிராமத்தில் நீ வகை வகையாக வாழையில விரித்து சாப்பிட்ருப்பேன், ஆனால் இங்கெல்லாம் என்னால் அது மாதிரிலாம் செய்ய முடியாது. இருக்கிறத சாப்பிட்டா சாப்பிட, இல்லைன்னா பட்னியாக கடை அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்றீங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ சங்குக்கும் சாப்பிட்றாரு. சங்குக்கும் அப்படிங்களை ரசிச்சுட்டே சாப்பிட்றாரு. நீங்கள், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? கேள்வி பொண்டாட்டி, என்ன கேட்டாலும் புரிச்ச பார்த்து சொல்லுமாடி அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் வந்து உட்காராரு. உன்னை நான் இப்போ பக்கத்தில் வர சொன்னா சொன்னதை மட்டும் செய்யா? சரிடி சொல்கிறீ என்ன? சரி, உன் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, நீ ஏன் உடனே ஓகே சொன்ன? அதுவா அப்படின்ட்டு உங்க கிட்ட வராரு. இப்போ தான் சொன்னேன் பொண்டாட்டி, இதெல்லாம் கிட்ட உட்காந்தது சொன்னால் தாண்டி கிக்கே இருக்கும். சரி சொல்லித்தொலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சமுக்கு அப்படி அவரோட 2 ஆன்சர் வச்சு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. அவர் ஸ்பூனில் தான் சாப்பிட்ருப்பாரு. ஓகேவா? என்னையா பண்ணுற, முதல்ல தள்ளிப்போ டாடி. நான் ஏன் தெரியுமா ஒத்துக்கிட்டேன்? ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்குறப்போ முகத்தில் அப்படி ஒரு திமிரு. ஊருக பேசாதடி. சரி பேசலை, அப்படி ஒரு திமிரு, அவ்வளோ கோவம். என்னை பார்த்த உடனே ஒரு மறைச்சல்ல, அங்கே விழுந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தடி உன் கண்ணு, இந்த மூக்கு, இந்த உதடு, வா அப்படி இருக்கடி, சும்மா நாட்டு தக்காளி மாதிரி இருக்கேன். சுமீன், நாட்டு தக்காளின்னா என்ன? இந்த மாதிரி ஒரு தேவதை வாழ்க்கையில் வருவாளான்னு காத்துட்டு இருந்தேன்டி. அப்போ தான் நீ வந்த. எனக்கும் நிறைய இடத்துல பொண்ணுங்கள்லாம் பார்த்தாங்க, எவளையும் எனக்கு பிடிக்கல, எவளுக்கும் என்ன பிடிக்கலன்னு தான் சொல்லணும். நான் படிக்கலை, பட்டி கடை இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்படுத்திருக்காளுங்க. ஆனால் நீயும் தாண்டி பண்ணுற. ஆனால் எனக்கு நல்லா இருக்குடி, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. 1000 சொன்னாலும் என் கூட இருக்குல்ல என் பொண்டாட்டியா, அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ நீ என்னை புரிஞ்சுக்கலனாலும் பின்னாடி கண்டிப்பாக நீ என்னை புரிஞ்சு பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குடி அப்படின்ட்டா உங்கள் 4 அப்படின்ட்டு ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அந்த கிஸ்ஸை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இவ்வளோ நேரம் சமுக் பேசினதெல்லாம் கேட்டு உங்கள் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. நீங்கள் அவருக்கு ஃபாலோ ஆகுற மாதிரி உங்கள் மனசு உங்களுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டு, யோ பட்டிக்காடு தலியா, சும்மா அதை இதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுடு போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டு 2 பேரும் படுத்துங்கறீங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போக ஆரம்பிக்குது. நீங்களும் சங்குக்கும் 1000 சண்டை போடுவீங்க, ஆனால் சங்குக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படியே அவரு கூட சண்டை போடுறது, பேசுறது, அவன் கேட்குறது எல்லாமே செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ சங்குக்கு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு டிவியை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஹாலிவுட் மூவி போயிட்டுருக்கு. அப்போ சங்கு தான், பொண்டாட்டி இந்த வெள்ளைக்காரனுங்களாம் எதுக்கடி இந்த மாதிரிலாம் நடிக்கிறானுங்க, அது ஒரு ஆக்டிங், அந்த மாதிரி தான் நடிப்பாங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும், இந்த மாதிரி முத்தக்காட்சி இதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் பார்ட் ஆஃப் த மூவி தான். அப்படின்னா அதெல்லாம் ஒரு மூவியில் ஒரு பங்குன்னு சொன்னேன். ஓ சரி சரி அப்படின்ட்டு 2 பேரை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது அதில் ஒரு ஆடு வருது, லைக் இந்த பைக்கோட ஆடெல்லாம் வருது. பொண்டாட்டி என்னடி இது இப்படி பறக்குது, அது பைக்கு. ஓ பொண்டாட்டி எனக்கும் வாங்கி கொடுறீ அது மாதிரி. ஏன்னா எனக்கு எதுக்கு உனக்கு பைக்லாம், உனக்கு இந்த ஊரில் ஒன்றுமே தெரியாது, நீ பைக்கை வாங்கி என்ன பண்ண போகிற? பொண்டாட்டி ப்ளீஸ்ரி, ஒரே ஒரு பைக் தானே, அது பாடுறி அப்படியே பறகுதுரி, சூப்பராக இருக்குது, நான் மட்டும் அந்த பைக் ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சங் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்க்காத, நான் ரசமாக இருக்கும். ப்ளீஸ்ரி பொண்டாட்டி வாங்கி கொடுறீ. இப்போ என்ன தான் வேணும் உனக்கு? எனக்கு பைக் வேணும், வாங்கி கொடு. உனக்கு அது எப்படி ஓட்டணும்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும், என் கிராமத்தில் நான் டிவிஎஸ் ஓட்டியிருக்கேன். டிவிஎஸ்ஸா? அதெல்லாம் மலையேறி போச்சு. ப்ளீஸ்டி பொண்டாட்டி வாங்கி கொடுறின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது. யோ பட்டிக்காடு நிறுத்தியா, உங்களுக்கு பைக் தானே வேணும், சரிவா வாங்க போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பி இப்போ ஒரு ஷோரூம் தான் போகிறீங்க.
ஸோ அங்கே நிறைய பைக் மாடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே மேனேஜர் வந்துட்டு, வாங்க மேம், வாங்க வாங்க, வெல்கம் மேம், வெல்கம் சார், உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணும், எந்த மாதிரி பைக் வேணும், எந்த மாதிரி ஜென்ரேஷன் அப்படி சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்குறாங்க. இதை பாருங்கள் சார், எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது, இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான், இவர் என்ன மாதிரி மாடல் கேட்குறாரோ அதையே பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட்டிங் ரூமில் போய் உட்காரலான்னு போகிறீங்க. அப்போ ஜங்க் அப்படியே உங்களை கையை பிடிச்சிட்டு, பொண்டாட்டி எங்கடி போகிற, யோ பட்டிக்காடு, உனக்கு பிடிச்ச பைக்கை பாரு, நான் போய் உட்காடுறேன், ஆஹா நீ வா, எனக்கு செலக்ட் பண்ணி கொடு, யோ இதில் என்னையா இருக்குது, உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோயேன், ஆஹா நீ வா அப்படின்ட்டு உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. பிகாஸ் அவர் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்கும். யோ பப்ளிக் பிளேஸில் ஒழுங்காக பேச மாட்டியா நீ, அதெல்லாம் நான் பேச வேண்டி நீ வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒரு பைக்காக பார்த்துட்ருக்காரு. அவருக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. முன்னாடி என்னடி இது 4 மணி மேலே வச்ச மாதிரி இருக்குது, அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் மாடல் பைக் ஜேகே, அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி அப்படின்ட்டு பார்க்குறாரு. இப்போ கடைசியாக ஒரு பைக் போய் பார்க்குறாரு. அந்த பைக் பார்க்க நல்லா ராயல் ப்ளூ கலரில் அது பிளாக் ஃபினிஷாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த பைக்கு. சொங்க அதையே பார்த்துட்டு உங்கள் கையை விட்டுட்டு அந்த பைக் கிட்ட போயிட்டாரு. அடப்பாவி, பைக்கை பார்த்தோன்னே அதுக்கிட்ட போயிட்டான் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் கையை பார்க்குறீங்க. சம்திங் ஜிகே உங்கள் கையை விட்ட உடனே ஏதோ ஒரு மாதிரி மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு. அப்படி சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறீங்க. சொங்க வந்துட்டு, பொண்டாட்டி இந்த பைக்கே ஓகேடி, எனக்கு இந்த பைக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவா, இப்போ தான் 4 மாடி மேலே வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன், இது மட்டும் என்ன 2 மாடி கீழே இருக்க மாதிரி இருக்கா? இல்லடி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதோட விலை எவ்வளோன்னு கேட்டு பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல். பிகாஸ் 60 lakhsன்னு போட்டிருக்கு. ஒரு பைக்குக்கு 60 lakhs அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ அங்கேருந்து சேல்ஸ் மேனேஜர் சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு, மேம் இந்த பைக்கே பேக் பண்ணிடலாமா, இது வேர்ல்டுலேயே மொத்தம் 3 தான் இருக்குது, அதுவும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் ஒன்று கிடைக்க போகுது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சங் வந்துட்டு, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே சார், அதாவது இந்த உலகத்தில் இது மாதிரி 3 பைக்கு தான் இருக்குது, அதில் ஒன்று உங்களோடது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சங்குக்குனா ஒரே சந்தோஷம். பொண்டாட்டி நிஜமாவாடி, இந்த உலகத்திலே 3 இருக்க பைக்கில் எனக்கும் ஒன்றா அப்படி சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அவர் அந்த விலையெல்லாம் பார்க்கல. அவர் கணக்குப்படி என்ன ஒரு 50,000 40,000 இருக்கும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருப்பார். ஸோ அப்போ வந்துட்டு, மேம் பைக்கோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 60 lakhs தான், நீங்கள் ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படி இப்படின்னு சேர்த்து வந்து ஒரு 80 lakhs கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாரு. இனிஷியலு, அதுக்கப்புறம் வந்து இந்த சர்டிஃபிகேட்டு, இந்த டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஒரு 80 lakhs ஆகும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு, புரியல, தெளிவாக சொல்லுங்கள் சார், அதாவது மொத்தம் 80 லட்சம் ஆகும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஜங்க். அப்படியே அவருக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கு. அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் முன்னாடி, என்னடி இது பைக்குக்கு 80 லட்சமா? ஆமாம் ஜேகே. ஆனாடி அப்போ நான் போகலாம். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை பாரு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னல, வாங்கிக்கோ அப்படி சொல்லி சொல்கிறீங்க. பொண்டாட்டி 80 லட்சம் கொடுத்தலாம் வாங்கக்கூடாதுரி, நான் என்னமோ ஒரு 30,000 40,000 அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். இருக்கும், அது இன்னும் உங்கள் வீட்டு, ஐ மீன் உங்கள் பட்டிக்காடு கிராமத்தோட மாட்டு வண்டி இல்லை அப்படி சொல்லி சொல்கிறீங்க. ஏய் மாட்டு வண்டிக்கெலாம் அவ்வளோ டிமாண்டு அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாரு. உன் ஊர் புராணத்தெல்லாம் எடுக்காது. ஓகே சார், பேக் பண்ணிடுங்க, அப்படி நேராக வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் காருக்கு போகிறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. பொண்டாட்டி, அது என்னடி பேப்பரில் எதோ எழுதி கொடுக்குற? அதுக்கு பேர் தான் செக்கு, அதில் நான் எழுதியிருக்கேன், அந்த பணத்தை அவங்க என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க அப்படி சொல்லி சொல்கிறீங்க. பொண்டாட்டி, எனக்காக 80 லட்சம் கொடுத்த பைக்கெலாம் வாங்கி தர, ரொம்ப நல்லபடி நீ அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. எத்தனை வாட்டி சொல்கிறேன் எனக்கு முத்தெல்லாம் கொடுக்காதுன்ட்டு. எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கும் சிரிக்கிறாரு. இங்கே உங்களுக்கும் ரொம்ப ஃபன்னாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படி தான் டேஸ் போக ஆரம்பிக்குது. ஸோ பைக் வாங்கினதுலேருந்து ஜேகே அப்படியே சுற்றுறாரு, அந்த தெருவை தான் சுற்றுவார். ஸோ அதை தவிர அவருக்கு வேறு தெரியாது. ஸோ அதோட ஸ்பீடோ இருக்கட்டும், அதெல்லாம் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒன் டே வந்துட்டு, பொண்டாட்டி என்னையா, நான் உன்னை வேணா பைக் ரைடு கூட்டிகிட்டு போட்டா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இன்னைக்கு அதான் லீவு, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? பொண்டாட்டி ப்ளீஸ் டி வாடி, இந்த பாரு ஜேகே எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அவளை தான் சொல்லிட்டேன், ப்ளீஸ் டி, சரி வரேன் அப்படின்ட்டு நீங்களும் வெளியே போகிறீங்க. ஜங்கு அந்த பைக்கை ரொம்ப அழகாக வச்சுருக்காரு. பரவாயில்லையே, பட்டிக்கடாக இருக்க, உடச்சிருவேன், அங்கே எங்கே நாசம் பண்ணிடுவேன்னு பார்த்தேன், அப்படி புதுசாக இருக்கு, பின்ன 80 லட்சம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே சரி வண்டி எடு அப்படின்னு சொல்கிறீங்க. சங்குக்கும் அப்படி ஏறி உட்கார்றாரு. நீங்களும் பின்னாடி உட்காடுறீங்க. பொண்டாட்டி கிட்ட வந்து உட்கார்றீ. எதுக்கு உட்காருன்னு சொல்கிறல்ல, முடியாது, சரி எங்கே போகலாம் சொல்லு, எங்கே போகலாம், எங்கேயாவது போ, நீ சொல்கிறீ, சரி பீச்சுக்கு போ அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஜங்கும் சடனாக ஸ்டார்ட் பண்ணவோ நீங்கள் அவரை பிடிச்சிருக்க மாட்டீங்க, இப்போ டக்குன்னு அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படி புடுறி, அப்போ தானே மாமனுக்கு ஒரு கெத்து வரும் ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கையெடுக்க போகிறீங்க, கையெடுத்த இன்னும் ஸ்பீடாக ஓட்டுவேன். ஷோ ஏன் இப்படி பண்ணுற பட்டிக்காடு? முன்னாடி ஆனால் ஒன்று சொல்லவா, என்ன நீ என்னை பட்டிக்காடுன்னு சொல்கிறப்பலாம் அப்படியே ஏதோ வயிற்றுக்குள்ளே பட்டாப்பூச்சி பறகிற மாதிரி இருக்குடி, இருக்கும் வண்டி அடியா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும்
அப்படியே வண்டி எடுக்கிறாரு. ரொம்ப ஜாலியாக இருக்குது உங்களுக்கு, அந்த ரைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பைக்லலாம் பெருசாக போனதே கிடையாது. ஜங்குக்கு அப்படியே டைட் டாக் பண்ணியிருக்கீங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நீங்கள் தான், யோ சும்மா சொல்லக்கூடாதியா, இவ்வளோ நல்லா பைக் ஓட்டுற, உனக்கு இவ்வளோலாம் பைக் ஓட்ட தெரியுமா? அதெல்லாம் தெரியும்டி, ஆனால் வாங்க தான் டைம் இல்லை, காசு இல்லை, எதுவுமே இல்லை அப்போ. ஓ சரி சரி அப்படின்ட்டு 2 பேரும் இப்போ பீச்சுக்கு தான் போகிறீங்க. அங்கே நிறைய க்ரௌடாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து லீவ் டேஸ் இல்லையா, ஐ மீன் வீக்கெண்ட் இல்லையா, ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நீங்களும் ஜமுக்கும் நடந்து அந்த சென்டர் ஆஃப் த பீச்சுக்கு போகிறீங்க. பொண்டாட்டி எவனும் பைக்கை திருடிட மாட்டால, உங்கள் ஊர் கிராமம் மாதிரி இல்லை, யாரும் திருட மாட்டாங்க வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு வேளை திருடிட்டா, திருடினாலும் உனக்கு நான் வேறு வாங்கி தரேன் வா. அவ்வளோ பணக்காரியாடி நீ, ஆமாம் அப்படின்ட்டு போகிறீங்க. பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக விளையாடுறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஜங்க்கு பிடிக்காது தான், பட் வந்துட்டு உங்களே அறியாமல் உங்களுக்கு அவரை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அப்படியே மண்ணை தூக்கி விளையாடுறது, ஜங்குக்கு மேலே தண்ணி அடிக்கிறது, ஜங்குக்கு நில்லு யோ நில்லையா அப்படின்ட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி வேணாடி அப்படி சொல்லிட்டு அவரை கத்துறாரு, சிரிக்கிறீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லணும் அந்த பீச்சில். ஸோ அப்படியே 2 பேரும் ஃபுல்லாக ஈரமாயிட்டீங்க. அப்படியே வந்து மண்ணில் பக்கத்தில் உட்காரிங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு, பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல. ஆமாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஜங்குக், நான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் 2 பேரும் ஒருத்தர் ஐஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. என்னையா பண்ண போகிற அப்படி பார்க்குற, பொண்டாட்டி எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுக்கவா, அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறீங்க. அப்போ ஜங்குக் இன்டைட்டா உங்கள் கணத்தை பிடிச்சி கிட்ட அழுத்து, நிஜமாக கூடாதா, நிஜமாக கொடுக்கக்கூடாதாடி, கூடாதுன்னு சொன்னால் விடவா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் அழகாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அந்த கிஸ்ஸை கண்ண மூடி என்ஜாய் பண்ணுறீங்க. உங்களே அறியாமல் உங்களுக்கு ஜங்குக்கு பிடிக்குது, ஆனால் அது உங்களுக்கு தெரியலை. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் சடனாக ரியலைஸ் ஆகிட்டு, யோ பட்டிக்காடு கொஞ்சம் விட்டா ஏன் நிற்பியா தலை மேலே, வாயா போகலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சு போறீங்க. ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுட்டே உங்கள் பின்னாடியே வராரு. ஸோ அப்படியே தான் ஒரு 5 months ஆயிருக்கும். நீங்களும் ஜங்குக்கும் சண்டை போடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நிஜமா உங்களுக்கு ஜங்குக்கை விட்டு போகணும், அவனை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வந்திருக்காது. அவன் பட்டிக்காடாக இருந்தாலுமே நம்ம எவ்வளோ பேசினாலும் அடங்கி போகிறான், நம்ம மேலே பாசமாக இருக்கான் அப்படின்ற காரணத்துக்காகவே வந்துட்டு நீங்கள் ஜங்குக்கை டைவர்ஸ் பண்ணணும், விட்டுட்டு போகணும், அவனை ஊருக்கு அனுப்பிடணும், அந்த எண்ணமே உங்களுக்கு சுத்தமாக வராது. நீங்கள் ஸ்டில் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஸோ இப்படியே ஆஃபீஸில் பார்க்கலாம், நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்போ அதில் ஒரு கிளைண்ட் வந்துட்டு, மயன் மேம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் சொல்லவே இல்லை. ஆமாம் அது கொஞ்சம் சடனாக நடந்ததுனால என்னால் யாரையும் இன்வைட் பண்ண முடியல. ஓ ஓகே, ஸோ அப்போனா நாளைக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க. ஓ சார் அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு வரீங்க. ஜங்குக்கு அப்படியே சோஃபாவில் டிவி பார்த்துட்டு இருக்காரு. யோ எப்போ பார்த்தாலும் டிவி தானா, உன்னாலே கரண்ட் பில் அதிகமாக வருது. பொண்டாட்டி எனது இந்த வீட்டு இவ்வளோ லைட்டு இவ்வளோ கரண்ட் போகிறப்போ நான் பார்க்குற டிவியில் தான் உனக்கு கரண்ட் பில் ஏறப்போதா. யோ அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பாரு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் நைட்டா, உனக்கு எப்பவுமே அதான் என்னம்மா, அன்னைக்கு கிஸ் பண்ணதுரி அதோட தோடவே விட மாட்டேடி நீ என்ன, அதெல்லாம் முடியாது, கனவுல கூட காணாத. இப்போ அது விஷயம் இல்லை, நான் சொல்ல வந்தது கொஞ்சம் கேளு. என்னடி, இந்த பாரு நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, ஐ மீன் சக்ஸஸ் பார்ட்டி மாதிரி. அதுக்கு எல்லாரும் உன்னையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. எதுக்குடி என்ன கூப்பிட்ருக்காங்க, நீ தான் என் புருஷன் இல்லை அதனால தான் உன்னை கூப்பிட்ருக்காங்க. ஓ பொண்டாட்டி உன் வாயில புருஷன் கேட்குறப்ப சுகமாக இருக்குடி, இந்த பாரு ஜங்குக்கு அடிச்சிருவேன். சரி சரி சொல்லு. கூப்பிட்ருக்காங்க, இது பாருடா டீசெண்டாக நடந்துக்கணும், தயவு செய்து என் மானத்தை வாங்கிடாது புரியுதா. அவங்களாம் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ், என்னோட ரொம்ப நாள் கொலீக்ஸ், அவங்களாதான் என் கம்பெனியே ரன் ஆகுதுன்னே வச்சுக்கோ. இந்த பாரு டீசெண்டாக பேசு, உனக்கு 4-5 இங்கிலீஷ் வார்த்தை சொல்லித்தரேன் புரியுதா. முன்னாடி இங்கிலீஷ் பேசினாதான் மரியாதையா அப்படிலாம் இல்லை தான், ஆனாலும் அவங்கக்கிட்ட அப்படி தான் புரியுதா. சரி ஓகே அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இந்த தம்ப்நெயில்ல ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா, நடுவில் ஒரு கேர்ளும் பாயும் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் எக்ஸாக்டான காஸ்டியூமில் நீங்களும் ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போனாடி இது என்னடி இது மாட்டவே முடியல, யோ இரியா வரேன் அப்படின்ட்டு அந்த ஷர்ட்டில் போ இருக்கும் இல்லையா, ஸோ அதை சரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே நீ இப்போ பிடிச்சிக்கிட்டே இழுத்துக்கிறாரு. யோ சின்னையா பண்ணுறேன் விடு, டைம் ஆகுது. முடியாதுரி பொண்டாட்டி ஒரே ஒரு முத்து கொடுத்துக்கிட்டா, இந்த பாரிச்சக்கே நான் அடிச்சிருவேன், என்னை ரொம்ப கோவப்படுத்துற நீ அப்படி சொல்கிறீங்க. ப்ளீஸ் டி பொண்டாட்டி ஒரே ஒரு கிஸ் தானே ஜங்குக், அதெல்லாம் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் ரெடியாகி அழகாக போகிறீங்க. ஸோ அது பெரிய ஹால் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய பேர் அவங்களோட ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஸோ ஹலோ சார், ஹலோ
அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் ஹலோ சார் ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் ஜியான் ஜங்குக் அப்படி சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் ஹலோ சார் நைஸ் டு மீட் யூ அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் ஜங்குக்கு ஞாபகம் வருது, யாரா நைஸ் டு மீட் யூன்னு சொன்னால் தேங்க்யூ ஹவ் ஆர் யூ அப்படி சொல்லி கேட்கணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஜங்குக்கும் தேங்க்யூ ஹவ் ஆர் யூ அப்படி சொல்லி கேட்குறாரு. ஃபைன் சார் அப்படி சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, பிகாஸ் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி ஜங்குக் பக்காவாக பேசுகிறாரு. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ நீங்கள் தான் ஜங்குக் இங்கேயே உட்காரு எங்கேயோ போவாத புரியுதா, ஏன்டி நீ எங்கடி போகிற, இந்த பாரு முக்கியமான கிளைண்ட் இருக்காரு, நான் அவரை பார்த்துட்டு 5 minutes வந்துடுவேன், அமைதியாக இருக்கணும் புரியுதா சமத்தா, சரிடி நான் இருக்கேன் அப்படி சொல்லி ஜங்குக்கும் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் போயிட்டு அந்த பக்கம் கிளைண்ட் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது எங்கள் செட் ஆஃப் ஒரு 3-4 பேர் வந்துட்டு ஜங்க் பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்போது அதில் ஒரு பர்சன் பார்த்துட்டு சார் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு இதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ ஜங்க் தான் ஐயோ இதுக்கு எதுவும் சொல்லி தரலையே, என்ன சொல்கிறது தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ இன்னொருத்தர் வந்து சார் உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி நீங்கள் ஒயினை மேரேஜ் பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு இதுக்கு எதுக்குமே பதில் தெரியல. நீங்களாம் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படி சொல்லி சொல்கிறாரு. அங்கே இருக்கவங்களுக்கு புரியல. ஏன்னா புரியலையா சார், நாங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் அண்ட் உங்கள் பிஸ்னஸ் ஃபேமிலி பற்றி கேட்டேன். அதான்யா எனக்கு புரியல. என்னையா அந்த ஆள் இப்படி பேசுகிறான், இங்கிலீஷை புரியலைங்கிறான். அதானே பையன் வந்துட்டு எதுவுமே சொல்லலையே இதை பற்றி, சரி இது கேட்போம் அப்படின்ட்டு. சார் அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். ஓ நான் 4வது படிச்சிருக்கேன் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்லிடுறாரு. அவ்வளோதான் அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு. என்னது 4வது படிச்சிருக்கீங்களா? ஆமாம் நான் 4வது தான் படிச்சிருக்கேன். சரி பிஸ்னஸ்ஸு அதாவது தொழில் கிராமத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், இப்போது என் பொண்டாட்டிக்கு வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரே சிரிப்பாக போச்சு. அப்படியே விழுந்து சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு நான் ஒன்றுமே புரியல, இப்போ எதுக்கு நீங்களாம் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. நீ படிக்காதவனா, வயன் என்னமோ நீ படிச்சிருக்க அது இதுன்னு என்னென்னமோ சொன்னால் ஒன்றுமே தெரியலன்ற, 4வது தான் படிச்சிருக்கியா, என் புள்ள விட உன்னை விட நிறைய படிச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் ஜங்குக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கலான்னு பார்க்குறீங்க. அப்போது அதில் ஒருத்தன் வந்துட்டு யோ எப்பட்றா ஒன்றுமே படிக்கலன்னு சொல்கிற, எப்படி வயன் மாதிரி ஒரு அழகான அறிவாளியான பொண்ணை மடக்கி கல்யாணம் பண்ண, ஏதோ மந்திரம் முட்டையான்னு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஸ்டாப் இட் அப்படி சொல்லி கத்துறீங்க. அப்போ எல்லாம் அந்த அங்கே வந்துட்டு இருந்த ரொம்ப எல்லாம் சவுண்டும் அப்படியே சைலண்ட் ஆகிடுது. ஹவு டேர் யூ, எவ்வளோ திமிர் இருந்தால் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டே இப்படி பேசுவீங்க அப்படின்ட்டு ஜங்க் கையை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து நிற்க வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இப்படி பேசுவீங்க, ஏன் நாங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லலையே, நீ தானே சொன்னேன் உன் புருஷன் பெரிய பிஸ்னஸ் மேன் அது இதுன்னு, ஆனால் 4வது தான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் யாரும் வாயை மூடலைன்னா இங்கேருந்து யாருமே உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு என் பொண்டாட்டி என்னடியாச்சு, கொஞ்ச நேரம் அமைதியாக ஜங்குக், உங்களுக்குலாம் என்ன தைரியம் இருக்குன்ட்டு என் புருஷனை பார்த்து படிக்காதவன் கிண்டல் பண்ணுறீங்க. அவர் வேணால் படிக்காதவராக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கூட என்னை தரக்குறைவாகவோ என்னை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் நடத்தினதே கிடையாது, நீங்களாம் உங்கள் பொண்டாட்டியை நடத்துகிற மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் ஒரு ஆள் வந்துட்டு என்ன வயன் வாய் ரொம்ப நீளுது, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் ஞாபகம் இருக்குடா, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் புருஷனை நீங்கள் இன்சல்ட் பண்ணுவோம், உனக்கு என்ன தகுதி இருக்குது, அவன் முன்னே என்னை மயக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, அவர் என்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் என்னோட சொந்த மாமா, இப்போ அவர் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது, ரொம்ப ஷாக்காக இருக்குது நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது கேட்குறப்போ. அதுவும் நீங்கள் அவர் கையை நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் எத்தனை பேர் பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்கீங்க? ஆனால் என் புருஷன் ஒரு நாள் கூட என்னை திட்டினது கிடையாது, என்கிட்ட மூஞ்சி காட்டினது கிடையாது. நான் அவர் அவ்வளோ திட்டியிருக்கேன், ஆனால் என்னை விட்டு அவர் போகணுன்னு நினச்சது கிடையாது. பொண்டாட்டின்னு என் பின்னாடியே சுற்றி வருவார். அதுக்கு தகுதி எதுவும் வேணுமா, அதுக்கு படிச்சிருக்கணுமா, அதுக்கு எதனா பிஸ்னஸ் பண்ணியிருக்கணுமா சொல்லுங்கள். இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன், இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்குது, என் பையன் படித்த படிப்பு கூட சொன்னியே நீ என்னையா பண்ணுற, உன் பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொருத்தி வச்சிருக்க தானே அப்படி சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. அந்த ஆளுக்கு ஒரே அசிங்கமாக போச்சாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு தான்யா என் புருஷன்கிட்ட பேச தகுதி கிடையாது. அவரோட ரேஞ்ச் என்ன, உங்கள் ரேஞ்ச் என்ன? பொண்டாட்டியை தங்கமாகவும் தெய்வமாகவும் மதிக்கிற அவருங்க, இன்னொருத்தையை வச்சுருக்க நீங்கங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்போது அதில் வயன் நீ ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்க, யோ உன்னோட பார்ட்னர்ஷிப்பை வேணாம், உன்னோட எதுவுமே எனக்கு வேண்டாம், என் புருஷனை அசிங்கப்படுத்தின எவ்வளவுமே எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு போதுட்டி ஜங்குக் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இப்போ என்ன என் புருஷன் படிக்கல அதை பற்றி நானே கவலைப்படல, உங்களுக்கு என்ன, அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, நான் அவர் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இப்போவே
இப்போவே உங்கள் கூட சைன் பண்ண எல்லா கான்ட்ராக்டையும் நான் கேன்சல் பண்ணுறேன். யாரோட டெண்டரும் எனக்கு தேவையில்லை. இப்போவே நாங்கள் வந்து போகிறேன் பா சங்குக் அப்படி சொல்லிட்டு அப்படியே சங்குக் கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போது இதில் சீனியர் கிளைண்ட் ஒருத்தர், ஒயன் நீங்கள் இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் தான் ஏன் ஃபீல் பண்ண போகிறீங்க? இந்த மீட்டிங், இந்த டெண்டர், இந்த கான்ட்ராக்டெல்லாம் தவிர எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். வாங்க சங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்களுக்கு சேம் டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சங்குக் எல்லோரும் இன்சல்ட் பண்ணுது. அப்படியே நீங்கள் பாட்டு வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே போகிறீங்க. சங்குக் வந்துட்டு போட்டாட்டி நில்றி பொண்டாட்டி சாரிடி நான் மன்னிச்சிடு என்னால் தான். நீ என்ன தப்பு பண்ண? நீ எதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்குற? நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீ கல்யாணம் வேணான்னு சொன்னப்போ நானும் கேட்டிருக்கணும். என்னால் தான் உனக்கு இப்போ அசிங்கம். நான் சொன்னேனா இப்போ எனக்கு அசிங்கம்ன்ட்டு? நீ தான் என்னை மன்னிக்கணும், என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அலறிங்க. சங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை கட் பண்ணுறாரு. நீங்கள் என்னை மன்னிச்சிடு, அவங்கள வந்து அப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கல. நான் தனியாக வச்சுட்டு போயிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிடு சங்குக்கு அப்படின்ட்டு அப்படியே சங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சங்குக்கு சத்தியமாக அந்த ஃபீல் புதுசாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் அவர்கிட்ட அழுதுருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசிக்கவே மாட்டீங்க. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐம் சாரி சங்குக்கு, நான் உன்னை விட்டு போனதுனால தானே எல்லோரும் ஒன்று அப்படி பேசுகிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், எல்லோரும் அப்படி ஒன்று பேசினப்போ சத்தியமாக என்னால் தாங்க முடியல. அவங்களாம் யார்? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு உன்னை பற்றி பேச? நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐம் சாரி சங்குக் அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சங்குக்கு புரியுது நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்கன்ட்டு. அவர் அப்படி பொண்டாட்டி நான் தானே சாரி கேட்கணும், நீ அழாத எனக்கு கஷ்டமாக இருக்குடி. இது வரைக்கும் நான் உன்னை அழவே வச்சதில்லை, உன்னை இனிமையும் அழ வைக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ இப்போ என்னாலே அழுறல அப்படின்னு சொல்லிட்டு சங்கு சொல்கிறாரு. வாய முடியா பட்டிக்காடு, சும்மா என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறீங்க. சங்குக்கு சிரிப்பாக வருது. ஸோ போன நீங்கள் திருப்பி வேகமாக வந்து சங்குக்கு டைட்டாக் பண்ணிக்கிறீங்க. என்னை மன்னிச்சிட்டல, என்னை மன்னிச்சிட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் யாரடி உன்னை மன்னிக்க, என் பட்டிக்காட்டு புருஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அப்படி சிரிக்கிறாரு. நீங்களும் அழுதுகிட்டே சிரிக்கிறீங்க சங்குக்கை பார்த்து. அப்படியே நீங்கள் கிட்ட போயிட்டு சங்குக்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. சங்குக்கு ஷாக்கு. பிகாஸ் இது வரைக்கும் அவராக தான் கிஸ் பண்ணுவார், அவராக தான் அவங்களை ஹக் பண்ணுவார், எல்லாமே அவராக தான் பண்ணுவார். ஆனால் இப்போ நீங்கள் அவரை கிஸ் பண்ணுறீங்க. சங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவரும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. அப்படிங்க கிஸ்ஸை பேக் பண்ணிவிட்டு பட்டிக்காடு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்று பிடிக்கல தான், ஆனால் இப்போ எனக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஐ ரியலி லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கும் புரியுது. அப்படியே உங்களை நல்லா டைட்டாக பண்ணிக்கிறாரு. அப்போது இந்த 4ஆம் கிளாஸ் படித்த பட்டிக்காடு உனக்கு ஓகே வாடி? ஓகே தான். இங்கிலீஷ் தெரியாத பட்டிக்காடு ஓகே வாடி? ஓகே தான். எனக்கு டபுள் ஓகே தான் அப்படி சொல்லிட்டு இன்னும் நல்லா டைட்டாக பண்ணுறீங்க. அப்படியே சங்குக்கு உங்களை ப்ரைடல் ஸ்டேட்டை தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. அப்போ நீங்கள் கீழே இருக்கியா? ஏன்டி இறக்குன்னு சொன்னேன் சரி அப்படின்ட்டு சங்குக்கு இறக்கி விட்டுறாரு. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே தலைமையில ஏறி நின்றுப்பேன். இதை பாரு, நானாக விருப்பப்பட்டு வர வரைக்கும் உனக்கு ஒன்றும் கிடையாது. பொன்னாட்டி நீ தானே இப்போ முத்தம் கொடுத்தா அது பண்ணிடணும்னு அர்த்தமா? போடா அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறீங்க. சங்குக்கு சிரிச்சுட்டே அப்படியே ஒரு வேலையை பார்க்க போயிட்டாரு. ஸோ இப்படி தான் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. நீங்களும் சங்குக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ வேண்டாம் விருப்பாக கல்யாணம் பண்ண சங்குக்கு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவனுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தரீங்க. இங்கிலீஷ் பேச சொல்லித்தரீங்க, எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரீங்க, நிறைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அவனுக்கு வந்து சொல்லித்தரீங்க, எல்லாமே சொல்லித்தரீங்க. இப்போ ஒன் ஃபைன் டே நீங்கள் சங்குக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ சங்குக்கு தான் ஓட்டாட்டி என்னை விட்டுடி, எனக்கு இதெல்லாம் வராதுடி. பைக் மட்டும் ஓட்ட வருமா? இப்போ நீ ஓட்டியால் எப்படி? சரி ஓட்டுறேன் அப்படின்ட்டு ஓட்டுறாரு. நீங்களும் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வரீங்க. அப்படியே போயிட்டு செம்ம டயர்டு. பிகாஸ் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சொல்லித்தரேன்ற பேரில் ஜங்குக்கே போட்டு படுத்திருப்பீங்க. நீங்களும் டயர்டாக இருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் மேலே வந்து ஓவர் ஆகுறாரு. பட்காடு என்னையா பண்ணுற? பொண்டாட்டி எனக்கு மூடாக இருக்குடி ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் சங்குக்கு அழகாக பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்களை நெக்கு இப்போன்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் சங்குக்கு அப்படியே வெறித்தனமாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க அந்த கிஸ்ஸஸ் அண்ட் மூவ்ஸை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடுத்தடுத்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ 2 பேரும் பெட்டில் அழகாக உங்கள் லவ் மேக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, சங்குக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் த மூமெண்ட் 2 பேரும் அழகாக டைட்டாக ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. அப்போ சங்குக்கு வந்துட்டு உங்கள் 4 ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு பொண்டாட்டி
உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைப்பான்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கல தெரியுமா. நான் கூட தான் உன்ன மாதிரி ஒரு பட்டிக்காடு எனக்கு புருஷனாக கிடைப்பான்னு நினைக்கவே இல்லை. என்னடி உண்மையை சொல்ல வச்சுக்கே, நல்லா படித்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து இன்னும் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அளவுக்கு என்னை யாரும் சந்தோஷமாக பார்த்துட்டுக்கவே மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்று பிடிக்கல தான். ஆனால் இப்போ இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் புருஷன் சங்குக்கா மட்டும்தான். இல்லை என் பட்டிக்காடு புருஷனை தான் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. சங்குக்கா அப்படி சிரிக்கிறாரு. 2 பேரும் க்யூட்டாக அந்த மூமெண்ட்டை அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் அதை முடிச்சுக்கிறேன். சீரியஸாக இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி ரெக்கார்ட் பண்ணேன். ஆஃப்டர் அ லாங் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல ஸ்டோரி. இதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபன்னாகவும் க்யூட் ரொமான்ஸோடையும் நான் வந்து கொண்டு போயிருந்திருப்பேன். இதுக்கு வேணும்னா நீங்கள் போனஸ் பார்ட் கூட என்கிட்ட கேட்கலாம். போனஸ் பார்ட் போடுற ஐடியா இருக்குது. ஸோ எத்தனை கமெண்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்துட்டு போனஸ் பார்ட் வேணும்னு சொல்கிறீங்களோ ஸோ அதை பொறுத்து நான் போனஸ் பார்ட் போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு எதனா மாற்றணுமா, இல்லை போனஸ் பார்ட்டிக்கு இந்த மாதிரி சீன்ஸ் எதனா வைங்கக்கா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூக்கா, சூப்பர்க்கா அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க. எந்த பார்ட் பிடிச்சிருந்துச்சு, எப்படி பிடிச்சிருந்துச்சு இல்லைன்னா வேறு எதனா மாற்றிக்கணுமா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஓகேவா? கமெண்ட் மஸ்ட் கண்டிப்பாக பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஹால். பை பித்தல்ஸ்.